ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्मति गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यबृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपिर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भूताैर्महद्भिर्यै मां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो அலங்கிருஷ்ட பகவான் பச்சாம்ஷி மே। பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீ ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம். அது போல இன்னொரு பெண், அவ பேர் ரேணுகா, அகல்யே ரேணுகா, 2 பேருக்கும் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். 2 பேரும் சின்ன சின்ன தவறுகள் பண்ணாங்க. அதனுடைய விளைவுகளால என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்களை நம்ம ஸ்திரீ தர்மம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்கிறோம். பெண்களுக்கு வழிகாட்டுதல் உலகத்துல இப்ப இல்ல, அப்பெல்லாம் இருந்துருந்துச்சு. பெண்களுக்கு வாழ்க்கையில நீ ஒரு 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 வாழ்க்கையில ஒரு ஒரு புருஷனோட தான் வாழணும் அப்படின்ற பாடமே இப்ப மக்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியல. பெண் கல்வி பெண் கல்வின்னு மக்கள் பேசுறாங்க. ஆனா பெண் கல்வி அவங்களுடைய தர்மத்துல, பெண் தன்னுடைய ஸ்திரீ தர்மத்துல என்ன கடைபிடிக்கணும், எப்படி இருக்கணும்ன்றது எந்த பெண்ணுக்கும் இப்ப தெரியல. பக்தர்களுக்கு கூட தெரியல. அதுதான் கஷ்டமான விஷயம். பெண் ஏன் அடக்கமா இருக்கணும், பெண் ஏன் பாதுகாப்பா இருக்கணும், அது கூட தெரியல. பெண்களை இப்ப வெளியே விடுறாங்க. முதல்ல பெண் பொக்கிஷமாட்டம் வீட்டுல வச்சு பாதுகாத்தாங்க.
அப்படி பாதுகாத்து அவளை வந்து கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருந்தாங்க. அதனால அவளுடைய கற்புத்தன்மை இருந்தது. அவளுடைய அந்த கற்புத்தன்மையில அவ வந்து அதுதான் அவளுக்கு முக்கியம். பெண்ணுக்கு முக்கியம் கற்பு தான். மத்ததெல்லாமே செகண்டரி தான், இரண்டாம் பட்சம் தான். கற்பு என்பது பெண்ணுக்கு மிக மிக முக்கியமானது. அது எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சரி. அதுக்கு முக்கியத்துவம் தர்ற சமுதாயம் நல்லா இருக்கும். பெண்ணை பாதுகாக்கும் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் இப்ப பெண்ணை பாதுகாக்கிறது கிடையாது. ஆனால் அதனாலதான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னுடைய குருதேவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், சாதாரண பெண்களுக்கு கூட நீ சொல்லணும் இந்த விஷயத்தை அப்படின்றார். இது பக்தர்களுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான். நாம வந்து நம்முடைய பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் எந்த வயசுலுமே. பெண்ணுக்கு மிக முக்கியமான குணம் ஒருவனோட தான் இருக்கணும்ன்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். அம்மா, வாழ்க்கையில ஒரு முறை தான்மா கல்யாணம், ஒருத்தனோட தான் நீ வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து நம்ம வந்து ஒரு கொள்கையாக கூட கொள்ளலாம். நமக்கு பக்தர்களுக்கு 4 விதிமுறைகள் உண்டு. மாமிசம் உண்ணாமை, தவறான உறவு கொள்ளாமை, சூதாடாமை, போதைப் பொருட்களை உட்கொள்ளாமை. இது மனிதர்களா பிறந்த எல்லாருக்கும் உண்டு. இதுல தவறான உறவு கொள்ளாமை ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. ஆணுக்கும் வந்து இப்ப சட்டப்படி ஒரு ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆணுக்கு இருக்கு. ஆனா ஆணுக்கு வந்து இது ரொம்ப பெரிய சட்டம் கிடையாது. ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அங்க கூட பாருங்க, தர்மம் என்பது திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லுது, தவறான உறவு வச்சுக்கலாம்னு சொல்லல. ஆனா இப்ப மக்கள் வந்து தவறான உறவு வச்சுக்கலாம், ஆனா திருமணம் என்ற பந்தத்துல நாங்க போக மாட்டோம், ஏன்னா அதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளம் பெண்களும் இளம் ஆண்களும் சேர்ந்து வாழும் லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு தவறான பழக்கம் இப்போ சமுதாயத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு. அது வெளிநாடுகள்ல இருக்குது, அது அவங்க ஓகே. ஆனா அது நம்ம நாட்டிலயும் வந்து விட்டது. கோயம்புத்தூர்ல கூட ஒரு ஒரு செய்தியை நாம கேள்விப்பட்டோம். ஒரு பெண் 10:30 மணிக்கு ஒரு ஆணோட கார்ல உட்காந்துன்னு இருக்கா. ஆபத்துகள் வந்து நாம தவறா நடந்துக்கும் போதுதான் நடக்கும் பெரும்பாலும். அந்த பெண் எனக்கு பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் வாழ்க்கை பரவாயில்லன்னு நினைக்கும் போதுதான் ஆபத்துகள் நடக்கும். இல்லைன்னா நடக்காது. சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தால் அவளுக்கு நடக்காது. ஏன்னா ஒரு பெண் 6 மணிக்கு மேல வெளியே எதுக்கு போகணும்? வேலைக்கே போங்க, பரவாயில்ல, பணம் சம்பாதிங்க, பரவாயில்ல. ஆனால் 10:30 மணிக்கு என்ன வேலை? இதை கேட்கும்போது சமுதாயம் பாதுகாப்பு, போலீஸ் எவ்வளோ சந்து பொந்துல எல்லாம் பூந்து போலீஸ் நிற்பான். நீ போய் எங்கேயோ ஒரு சந்துல உட்காந்துன்னு எனக்கு ஆபத்து நடக்குதுன்னு சொன்னா. ஆனா தர்மம் இல்லை. தர்மத்தை பெண்கள் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சு எதனா ஒண்ணு வந்ததுன்னா தேவி தேவர்கள், முழு முதற் கடவுள் எல்லாரும் வந்து நிற்பாங்க. எனக்கு அநீதி நடக்கப்பட்டது, இந்த அநீதி நடக்க முடியுமா, நான் எரிக்கிறேன் மதுரையை அப்படின்னு நினைச்சா கண்ணகி. அதனால மதுரையை எரிக்க முடிஞ்சது. அவளுக்கு தர்மம், அதர்மத்தை எதிர்த்து ஒரு பொண்ணு சூரியனை பார்த்து நீ உதிக்க கூடாதுன்னு சொல்றா. கற்புடைய பெண் வந்து சூரியனே நில்லுன்னா சூரியன் நிக்கணும். பொதுவா பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம படிக்கணும், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும், 1,00,000 மாசத்துக்கு சம்பாதிக்கணும், அதான் வந்து குறிக்கோள் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. அது குறிக்கோள் இல்லை. உன்னுடைய சக்தியினால நீ ஒரு கணவனுடன் வாழக்கூடிய உன்னுடைய சக்தியினால நீ சூரியனையே அடக்கலாம். கற்புடைய பெண்கள் பெய் பெய் அப்படின்னு சொன்னா மழை பெய்யணும், பெய்யும். இப்ப அது அந்த தூரத்துக்கெல்லாம் நம்ம போல. ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தனோட ஒழுங்கா வாழுமா, அப்படிதான் நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா கற்புடைய பெண் வந்து பல சக்திகளை உடையவள். எது வேணா அவளால செய்ய முடியும். முனிவர்களுக்கு எப்படி சக்தியோ அந்த மாதிரி கற்புடைய பெண்களுக்கும் சக்தி உண்டு. ஆனா அந்த சக்தி கற்புல கொஞ்சம் இசகு விசுகானா குறைஞ்சிரும். அதை நம்ம ரேணுகா வாழ்க்கையில பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம வந்து
அகல்யை பத்தி பார்க்கலாம். ராமாயணத்துல வரக்கூடிய மிக உயர்ந்த பெண். அகல்யை பத்தி நம்ம கேவலமா பார்க்க கூடாது. முனிவர்கள்லாம் வந்து இப்போ விஸ்வாமித்திரர் வந்து மேனகையோட சேர்ந்து கீழ் விழுந்ததை நம்ம பார்த்தோம். கீழ் விழுந்ததுன்னு பக்தி பாதையிலிருந்து வழுவி விட்டார். அது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பக்தி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான பெண்ணுக்கு கூட சோதனை உண்டு. இங்க அகல்யைக்கு நடந்தது சோதனை, டெஸ்டிங். அகல்யை ஒரு தூய பெண், ஒரு முனிவருடைய மனைவி. ஆனா முனிவருடைய மனைவியா இருந்தாலும் சோதனை நடக்கும். சோதனை நடக்கும். யாரா இருந்தாலும் சோதனை நடக்கும். இவள் தோற்று வென்றாள். நல்லா கவனிச்சுக்கணும். மக்கள் பெரும்பாலும் அந்த தவறை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ வெற்றி பெற்றாள். அதனால இப்போ ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில கீழே விழறது உண்டு. நிறைய பக்தர்கள் நாம் பில்வமங்கல டாக்கூர் பார்த்துருக்குறோம். அவர் கீழே விழுறார். கீழே விழுந்து அப்புறமா எழுந்துகிறார். அதுக்கப்புறம் விழல. அது மாதிரி பக்தி பாதையில் பெண்களுக்கு வந்து கற்பு பாதையில் தடை வரலாம், சோதனை வரலாம். அதுல தோற்று தண்டனையை அனுபவித்து வெற்றி பெற்றான். அதுதான் பார்க்க போறோம். கௌதம முனிக்கு அகலிகை அப்படின்னு ஒரு அழகான பெண் இருந்தாள். அகலிகை வந்து அந்த காலத்துல மிஸ் யூனிவர்ஸ். எப்படி தேவஹூதி மிஸ் யூனிவர்ஸோ அந்த மாதிரி ஒரு முனிவருக்கு அவ்வளோ அழகான பெண் இருக்கிறது அந்த பெண்ணுக்கும் ஆபத்து தான். அந்த மாதிரி அழகான பெண்கள்லாம் ராஜாவுக்கு இருக்கணும். ஏன்னா முனிவர் வந்து பக்தியில தான் இருப்பார். அழகான பெண், உணர்ச்சிகள் உடைய பெண். கௌதம முனிவருக்கு அவள் எல்லா சேவையும் பண்ணிட்டு வந்தா. எந்த குறையும் வைக்கல. எல்லாருக்கும் பரீட்சை வைப்பான் பகவான். யாரையும் விட்டு வைக்க மாட்டான். தயாரா இருங்க. எப்போ பரீட்சை வைப்பான், எப்போ வைக்க மாட்டான் நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பரீட்சை இருக்கலாம். அந்த பரீட்சையில நம்ம வந்து நமக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற சோதனை தான். இப்போ மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, இல்லை கறிக்கடையில் நிற்பாங்க கியூவில், இல்லை ஏதாவது ஹோட்டலுக்கு போவாங்க, இல்லை சினிமாவுக்கு போவாங்க. பக்தர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நம்ம வந்து ஆன்மீக வகுப்பில் உட்காரணும் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஒரே நிமிஷம். அவங்க வந்து மூணு மூணு பெட்ரூம் புக் பண்ணா அவங்க வந்து சேர்த்து பேசணும். 3 பெட்ரூம் புக் பண்ணா ஒரு ஆளுக்கு வந்து 3 ஆளுக்கு காசு வாங்கிப்பாங்க. அப்ப அகலிகைக்கு பெரிய சோதனை வந்தது. இவ்வளவு அழகான பெண் இல்ல, இந்திரன் விட்டு வைக்க மாட்டான். இந்திரனையும் நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வச்சு இந்திரனை நம்ம வந்து மட்டமா எடை போடக்கூடாது. அவர் தேவன், அவர்களுக்கும் சோதனை உண்டு. அவங்களுக்கே தெரியாம பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்ப இவ்வளவு அழகான பெண், அவர் வந்து அவர்கிட்ட எல்லா அழகான பெண்ணும் அவர்கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆழ்வார்கள் தெளிவா இருக்கிறாங்க. பச்சைமா மலை போல் மேனி பாழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்த என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான கருளான் என தெளிவா பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா நீங்க இந்திரன் ஆனா சகல வைபவம் உண்டு, அழகழகிய பெண்கள் உண்டு, என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆனாலும் அவர்கள் பக்தர்கள். இது வந்து கலப்படமான பக்தர்கள். தூய பக்தர்கள்னு சொல்ல முடியாது. கலப்படமான பக்தர்கள் பக்தர்கள். அதனால்தான் தேவன் இருக்கிற பதவியிலே மிகப்பெரிய, இப்போ உலகாய பதவியில் மிகப்பெரிய பதவி வந்து அமெரிக்க ஜனாதிபதி பதவி. ஆனால் அமெரிக்கான்றது ஆதிக்க நாடு, எல்லாரையும் ஆதிக்கம் பண்ண. நம்ம முட்டாள்தனமா நம்முடைய இந்தியர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான். இந்தியர்களுக்கு வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கணும். நிறைய பேர் ஆந்திரா, தமிழ்நாடு,
கேரளா, குஜராத். இந்த குஜராத்திங்களுக்கு அமெரிக்கா மேல இருக்கிற மோகம் இருக்கு பாருங்க. அது தெரியும். ஒவ்வொரு குஜராத்திக்கும் வாழ்க்கையினுடைய முதல் குறிக்கோள் அமெரிக்கால தான் இருக்கணும். இது நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது பெரும்பான்மையான அது பக்தர்களும் விதிவிலக்கு இல்லை. நிறைய பக்தர்கள் இங்க வந்து மாயாப்பூர்ல வாழ்ந்துட்டு அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகலைன்னு அமெரிக்கா திரும்பி போன பக்தர்கள். இல்ல எங்களுக்கு செட் ஆகுது, நாங்க துபாய். நீங்க எந்த ஊருங்க அப்படின்னா நாங்க துபாய்ன்னுவாங்க தமிழ் பேசிக்கிட்டு. எந்த ஊர்? அப்ப துபாயில போய் பிறக்க முடியுமா தமிழ்காரன்? எங்க ஊர் துபாய் அப்படின்வாங்க. எங்க ஊர் வேலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி அப்படின்னா அது பூர்வீகம், அதான் ஊரு. ஆனா எங்க ஊர் என்னங்கன்னு துபாய்ன்னுவாங்க, அமெரிக்கான்னுவாங்க. எங்க ஊருங்க அமெரிக்கா அப்படின்னு அடிச்சு உதைச்சி அனுப்பும்போது புரியும். இது ஒரு மாயை. அந்த மாதிரி பிரபஞ்ச கணக்குல பாத்தீங்கன்னா மேல் உலகம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் இப்ப நம்ம உலகத்துல எது ரொம்ப நல்ல நாடு அப்படின்னா அமெரிக்கான்னு சொல்லி திரியிறாங்கல்ல மக்கள். அப்ப பிரபஞ்சத்துல நல்ல இடம் எதுன்னா சொர்க்கம். ஆனா சொர்க்கத்துல எல்லாமே கந்தர்வ லோகம், சொர்க்க லோகம், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வாழ்க்கை வந்து இந்த மாதிரி மட்டமாலாம் இருக்காது. நினைச்சதை அடையலாம். அப்படியே இன்பம்னா அப்படி ஒரு இன்பம். ஆனால் அதுவும் சிறைச்சாலைன்றத நமக்கு ஆச்சாரியர்கள் தெள்ள தெளிவா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்திரன் வேணா இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது வேண்டாம். ஆழ்வார் தெளிவா சொல்றார், அது யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறார். அதனால நாமெல்லாம் கூட அந்த சுகபோக வாழ்க்கை மேல பற்று வைக்கக்கூடாது. பிரகலாத் மகாராஜுக்கும் துருவ மகாராஜுக்கும் கிருஷ்ணர் தானே கொடுத்தார் சுகபோக வாழ்க்கைய. அப்ப கூட அவங்க வந்து பக்தர்களா தான் இருந்தாங்க. அவங்கள நீங்க கீழே தள்ளுங்க பக்தர்களா தான் இருப்பாங்க, மேல வைங்க பக்தர்களா தான் இருப்பாங்க. நாம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து லண்டன் போனோம், அமெரிக்கா போனோம், இந்திரலோகம் போனோம், சந்திரலோகம் போனோம்னு நினைச்சோம்னா இங்கேயே சுத்த வேண்டியதுதான். அதுக்கே போராட வேண்டியதுதான். இந்திரனுடைய வாழ்க்கை பெரும்பாலும் இந்த போராட்டமாகத்தான் இருக்கும். அப்ப அவர் வந்து ஒரு அழகிய பெண்ணை பாக்குறாரு. என்னடா அது, ஒரு முனிவருக்கு போய் இந்த மாதிரி பொண்ணு, அந்த முனிவர் வந்து அந்த பெண்ணை அந்த பெண்ணிற்கு தேவையான விஷயங்களை அவர் தரலன்றது உண்மை. அகலியை வந்து அவ்வளவு திருப்தியா வாழல கௌதம முனிவருக்கு. ஆனாலும் அவள் பொறுத்து கொண்டு அவருக்கு தேவையான தொண்டுகளை செய்து வந்தாள். இந்திரன் பார்க்கறான், சமயத்தை பார்க்கறான், அவளை சுகிக்க வேண்டும். இதுல நாம பக்தர்களுக்கு பகவத்கீதையில கொடுத்துட்டே இருக்கிறார் பகவான். ஒரு விஷயம் நமக்கு நம்முடைய புலன்களுக்கு இன்பமான விஷயங்களை பார்க்கும்போது விஷயாவினிவர்த்தன் அத அந்த விஷயங்களை பார்த்த உடனே தியாயத்தோ விஷயான் பும்சக, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை அனுபவிக்கணும்னு தோணுது பாருங்க. அப்ப பக்தர்களாக இருக்க வேண்டியவங்க அந்த விஷயத்த கிருஷ்ணர் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கணும். எந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே அதை நான் கிருஷ்ணர் கொடுத்துடுறேன்னு எப்போ நம்ம அந்த எண்ணத்தை திசை திருப்புகிறோமோ, ஃபர்ஸ்ட்லாம் திசை திருப்பணும். வைராகியம் உடனே வராது. வைராகியம் உடனே வராது. அந்த எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும். இந்த உலகத்தையே வந்து காமத்தினாலதான் இயங்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். காமம் தான் மையப்புள்ளியா இருக்குது இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளி. அப்ப அந்த காமத்தை பகவான் பேர்ல அன்பா திருப்பணும்னு சொல்றாங்க. நான் ஆரம்பத்துல எடுத்தோன்னே எனக்கு காமம் வராது, நான் சன்னியாசி, நான் முனிவர், நான் வைராக்கியம் வச்சிருக்கிறேன்னு யாரெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப தீவிரமா நான் பிரம்மச்சாரி ஆவறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சவால் விட்டு போறவங்கலாம் பார்த்தா அடுத்த மாசமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வயிட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இந்த பௌதிக உலகம் வந்து இப்ப ரொம்பவே மாயைன்றது வந்து எப்போ நம்மளை கீழே தள்ளலான்னு பார்த்துனே இருக்குது. அப்ப அங்க எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் உண்மை. அதனால அது பெண்ணுக்கோ ஆணுக்கோ எல்லாருக்கும் எல்லாரையும் பதம் பார்க்கணும்னு சொல்லுது. அதனால நம்ம வந்து பிரின்சிபலோட வாழணும், நம்முடைய கட்டுப்பாட்டு விதிகளோட வாழ வேண்டும். கட்டுப்பாட்டு விதிகளை கொஞ்சம் தளர்த்தணும்னு வச்சுங்க, அப்படியே இந்த சறுக்கு மரத்துல வழுக்கி போய் பள்ளத்துல விழுந்துரும், விழற மாதிரி விழுந்துரும். சேத்துல அப்படியே சறுக்குன்னு ஒரு சேத்து பக்கம் சும்மா அப்படி காலை வச்சிங்கன்னா போதும்,
அப்படியே சறுக்கி எடுத்துன்னு போய் கீழே தள்ளும். அந்த மாதிரி நம்ம கங்கைக்கு வந்தீங்கன்னா, மாயாப்பூரில் இருக்கிற கங்கை அப்படிதான். ஊர்லலாம் நதின்னா பக்கத்தில் மணல் இருக்கும். இங்கே இது முடிகிற இடம் இல்லை. கங்கை வந்து அஹ், கடல்ல முடிகிற இடம், அதனால சேரா இருக்கும். ஆனால் காலை வச்சிங்கன்னா வழுக்கிடுவீங்க. அதனால பார்த்து அங்கே கட்டியிருப்பாங்க, கம்பியெல்லாம் கட்டியிருப்பாங்க, அதை பிடிச்சி தான் போய் இறங்கணும். சும்மா வச்சிங்கன்னா வழுக்கி தள்ளிடும். வழுக்கிற களிமண் தான் நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில தவறுகள் உலகத்துல நமக்கு நம்மை கவரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது பின்னாடி நான் போறேன், அதனால நான் ஈர்க்கப்படுகிறேன்னு போயிட்டோம்னா போச்சு, அவ்வளவுதான். கீழே விழ வேண்டிதான். இந்திரனுக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு முனிவர் பெண் மேல ஆசை வந்துச்சு. முனிவர் மனைவி, ஆனா அவ்வளவு அழகியவள். அவள் சுகமாக இல்லை என்றதும் தெரியும். அதனால சமயம் பார்க்கறான், எப்படி அவளை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம். இப்போ முனிவர் வந்து நார்மலா காலையில எழுந்து குளிக்க போவார். இவர் என்ன பண்றார், காலையில இப்பெல்லாம் அந்த காலத்துல நான் டைம் இருந்துச்சா வாட்ச் இருந்துச்சா எதுவும் கிடையாது. அவங்க வந்து அந்த கோழி சேவல் கூவணும், சேவல் கூவணும்னு எழுந்து போயிடுவார் அவர். இவர் மிட் நைட்ல சேவலை வச்சு கூவ வச்சு, அப்போ பொழுது விடிய போகுது, அதனால நம்ம போய் நீராடிட்டு வரலான்ட்டு அவர் போயிடுறார். கௌதம முனிவர் போறார். அவள் தனியாக இருக்கும்போது இந்திரன் அவளை அனுபவிக்கிறான். இந்திரன் எப்படின்னா இந்திரனா வரல, கௌதம முனிவரா தான் வர்றார். கௌதம முனிவராக வந்து அவளோட சூகித்திருக்கிறார். அப்போ போனவர் விடியவில்லை, சூரியன் இன்னும் வர்றதுக்கு நேரம் இருக்கு எல்லாம் அவர் போய் ரொம்ப தூரம் இல்லையா, போயிட்டு கிட்டு வரும்போது இங்க இந்திரன் வெளியே வரான். அவர் வேடத்துல கௌதம முனிவராக வெளியே வரான். கௌதம முனிவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் எல்லாம் அறிந்தவர். பார்த்தா இந்திரன் சாபம் பெறுகிறான். இந்திரன் இந்திரனுக்கு மிகப்பெரிய சாபம். நீ உடல் முழுக்க பெண் உறுப்பாக இருக்கட்டும்னு. ஆனா அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அது கண்களாக, நீங்க பாத்தீங்கன்னா இந்திரன் படம் பாத்தீங்கன்னா கண்ணு கண்ணு கண்ணா இருக்கும். ஏதோ ஒரு சாபம், திருந்தறதுக்கு தான் சாபம் கொடுக்கப்படுகிறது. அந்த சாபம் அது எப்படி அவர் அதுல இருந்து வெளியே வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை பத்தின விவரங்கள் காணோம். இந்திரனுக்கு சபிக்கப்பட்டார். அடுத்து அகலிகை. அகலிகை வந்து குற்றமற்றவளா குற்றம் செய்தவளான்னு ஒரு பட்டிமன்றம்லாம் நடக்கலாம். இங்க கௌதம முனிவருடைய கேள்வி, உனக்கு கற்புடைய பெண்ணாக இருந்தால் வந்திருப்பது உன் கணவன் இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா வந்திருக்கிறது கௌதம முனிதான். அவர் கௌதம முனிவரா தான் வந்தார். ஆனால் நீ கற்புடைய பெண்ணாக இருந்தால் இவன் உன் கணவன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான் கௌதம முனிவருடைய வாதம். இது மிகப்பெரிய சோதனை. அகலிகைக்கு வந்த மிகப்பெரிய சோதனை. அவள் ஒரு புறம் வந்து கௌதம முனிவரால் சுகம் அனுபவிக்கவே இல்லை. அது வந்து இது வந்து ஒரு வீக்கான ஒரு நேரம், ஒரு பலவீனமான ஒரு நேரம். அந்த பெண்ணையும் குற்றம் சொல்லவே முடியாது. வந்திருக்கிறது வந்து கௌதம முனிவரா தானே வந்தாங்க. நீ கற்புடைய பெண்ணா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு சோதனை. அந்த சோதனையை அவ ஏற்றுக்கொள்கிறாள். வேற வழி இல்லை, கௌதம முனிவர் சபிக்கிறார். நிறைய இடங்கள்ல அவள் கல்லாக போகணும்ன்ட்டு சாபம். ஆனா உண்மையான விஷயம் ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல அவள் மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டாள். இந்த மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியவே மாட்டா, பகவானுடைய கண்களுக்கு மட்டும் தெரிவாள் அப்படின்னு சொல்லி சாபம். அத கல்லாவே வச்சுக்கலாமே. இப்ப கல்லா இருந்தாலும் அவள் காற்றை மட்டுமே சுவாசிக்கலாம். அவளுக்கு சாப்பாடு தூக்கம் அதெல்லாம் கிடையாது, உயிர் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான சாபம். அதாவது அவ வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவள் தூங்கணும்னு அவசியம் கிடையாது, மலம் கழிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அவ உயிரோட இருப்பா.
இது ஒரு அப்போ அவளால இயங்கவும் முடியாது. ஒரு இடத்துல தான் நிக்கணும். கல்லு தான். ஸோ இந்த சாபனை எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னும் போது, அவர் வந்து இப்போ பக்தர்கள்லாம் ஒரு சாபம் கொடுக்குறாங்கன்னா, கௌதம முனிவர் மிகப்பெரியவர். ஒரு சாபம் கொடுக்குறாருன்னா, அவங்க திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு. ஜெயில்ல திருடர்களை எதுக்கு போடுறாங்க? அவங்க திருந்தணுன்றது தான் அடிப்படை தத்துவம். தண்டனைன்றதே அதான். தண்டனை என்பது நீங்கள் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள்ன்றது தான். அப்ப அந்த தண்டனையை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். இங்கதான் அகலிகை இப்ப அந்த 5 பெண்கள்ல பஞ்சகன்யால அகலியை ஒருத்தி. அகலிகையினுடைய சிறப்பு நம்ம இப்ப பார்க்க போறோம். சாபம் கொடுத்துட்டு கௌதம முனி போயிட்டார். அவரு சாபம் பண்றது. இப்ப இவ வந்து 1000 யுகமான்னு தெரில, 1000 ஆண்டுகளான்னு தெரில. 1000 யுகமோ 1000 ஆண்டுகளோ இது நான் கொஞ்சம் செக் பண்ணோம். 1000 ஆண்டுகள்னு வச்சுக்கலாமே. அப்போ ராமர் வரப்போறார். அவள் வந்து நாம ஜபம் செய்து கொண்டு வாழ்ந்தாளாம். காற்றை சுவாசித்துக் கொண்டு ராமருடைய நாமத்தை ஜெபித்து கொண்டு வாழ்ந்தாள். அது அவளை மிக பவித்திரமாக மாற்றிவிட்டது. இப்போ ஒருத்தர் வந்து நான் அழுக்காயிட்டேன் அப்படின்னா பர்மனன்ட் அழுக்கு கிடையாது. பகவான் வாய்ப்பு கொடுக்கிறார் திருந்தறதுக்கு. அதனால அவள் மிகப்பெரிய மிக சிறந்த கன்னிகையில இப்ப அகலிகைன்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு புண்ணியம் வரும்னு சொல்றாங்க. 5 பெண்களை பத்தி நம்ம சொல்லும்போது மண்டோதரி, சீதை, அகலிகை, தாரா, திரௌபதி, இந்த 5 பேரை சொன்னோம்னா நமக்கு புண்ணியம் வரும்னு சொல்றாங்க. அப்ப பஞ்சகன்னியை பஞ்சகன்னிகைகள்ல அகலிகை ஒருத்தி ஆயிட்டார். அப்போ அகலிகை 1000 வருஷம் ஜபம் பண்றா. 1000 யுகங்கள் ஜபம் பண்றா. கிருஷ்ணரை நினைத்து ராமரை நினைத்து நாம ஜபம் பண்றா. அதனால தூய்மை அடைறா. நாம ஜபம் ஒண்ணு பண்ணா போதும், தூய்மை அடையலாம். குரு நாமம் போதும். அவள் 1000 ஆண்டுகள் ஜபம் பண்றா. பகவானை தியானிக்கிறாள். தன் தவறை உணர்ந்தாள். தவறு இழைக்கப்பட்டு வருகிறது. அவளுக்கு தவறு இழைக்கப்பட்டது சூழ்நிலை அப்படி. ஆனால் அதை விட சிறப்பு என்னன்னா, தவறு இழந்து கீழே விழறதும் ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா நாம் திருந்து நாம் வந்து கதறி அழுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கதறி அழறா. பகவானை உன்னை நான் காணும் நாள் என்னைக்கோ. நம்மால 24 மணி நேரம் காத்திருக்க முடியாது. 24 நிமிஷம் காத்திருக்க முடியாது. 1000 ஆண்டுகள் காத்திருந்தா. பசி தூக்கம் எதுவும் கிடையாது. காற்றை மட்டும் சுவாசிக்கணும், ஜபம் பண்ணணும். நல்ல வாய்ப்பு தான். ஜபம் ஆழ்ந்து பண்றா. மிகப்பெரிய பக்தையாக மாறுகிறாள். அதனால பகவான் வந்து ராமர் வர்றார். ஒரு பெண் கல்லானா கூட பகவானுடைய திருவடி பட்டா அவ வந்து அவளுடைய சுயரூபத்தை அவர் பெறுகிறாள். இங்க நல்ல ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல வருது. ராமருடைய கண்களுக்கும் லக்ஷ்மணனுடைய கண்களுக்கும் அவள் தென்படுகிறாள். ஏன்னா அவ சாதாரண மக்களுக்கு அவ தெரியக்கூடாதுன்றதுதான் சாபம். மனிதர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டாய். சாதாரண ஜீவராசிகளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாய். அப்படின்னா பகவானுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிவேன். பகவான் வரார். அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்குது. ஏன்னா அவ பகவானை தியானித்து நாம ஜபம் செய்தாள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பகவான நாம ஜபம் செஞ்சா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனுடைய பலன் அவள் அனுபவிக்கிறார். பகவான் நேர்ல சந்திக்கிறார். ஒரு மிகப்பெரிய சோதனை, அதற்கு மிகப்பெரிய தண்டனை. மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய பாக்கியம். இந்த 3வது நிலை இருக்கு பாருங்க. அதுதான் அல்டிமேட். அவள் ராமரை சந்திக்கிறாள். இந்த ராமர் வந்து தாயேன்னு சொல்றார். ராமரும் லக்ஷ்மணரும் அவள் திருவடியில விழுந்து வணங்குறாங்க. இது சிறப்பு இல்லையா? தாயே அப்படின்னு வணங்குறாங்க. அவ சொல்றான், நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு. இல்லம்மா, நீங்கள் தகுதி பெற்றவர்கள். இன்னிலிருந்து உங்களுக்கு சாபம் விமோச்சனம். நீங்கள் மீண்டும் கௌதமரோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு பகவான் அருள் புரிகிறார். விழுந்து வணங்குறாங்க. அப்போ அவ வந்து தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு வந்துடுறா. அதனால அவங்க அமுது படைக்கிறாள் பகவானுக்கு. சமையல் செஞ்சு போடுறா. அந்த ஒரு உரையாடல் நடக்குது. அதுல இருந்து அவ வந்து
பவித்திரமாக கொண்டாடப்படுகிறாள். கௌதமர் திரும்பி வரார். ஏன்னா ஒரு முறை தவறு பண்ண அவ்வளவுதான், சரியா போச்சு அப்படின்றது இல்ல. மன்னிப்பு உண்டு, ஏற்பும் உண்டு. கௌதமர் அவளை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு அவங்க நித்திய கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். பகவானை தரிசித்ததுனால அதுவே அவளுக்கு முக்தி அப்படின்னு சொல்லலாம். பகவானை அவள் தரிசனம் பெற்றாள், பகவானை கொண்டாடுகிறாள். அப்ப கணவனோடு சேர்ந்து அவள் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறாள் அப்படின்ட்டு அகலிகையை பத்தி நம்ம பார்க்கிறோம். சோதனை வரும்போது தோர்த்தாலும் சில நேரங்கள்ல தோல்விய வருது. ஆனால் அதுல ரியலைசேஷன் வரணும். இனி இனி தோக்கக்கூடாது. ஒரு முறை தப்பு பண்ணா சரி, நான் தொடர்ந்து பண்றேன், வேணும்னே தப்பு பண்றேன், தொடர்ந்து பண்றேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நான் திருந்துகிறேன், இனி அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் முடிவுக்கு வரணும். அப்ப அது எதனால சாத்தியமாகும்? பகவானுடைய நாமத்தால மட்டுமே சாத்தியமாகும். ஆனா நான் தவறு செஞ்சுக்கிட்டு நான் நாமத்தையும் சொல்றேன்றது இல்ல. இல்ல, அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா 7வது அபராதம் நாம அபராதம். பகவானுடைய திருநாமத்தின் பலத்தால் நான் பாவ காரியங்களை செய்தல் குற்றம். நான் ஜபம் பண்றேன், அதனால நான் எது வேணா செய்யலாம் இல்ல. உண்மையாக அதுக்கு வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு தரப்படும். 1000 ஆண்டுகள் அவள் நாம ஜபம் செய்து பகவானை மன்னிப்பு கேட்டா, அதனால அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம அடுத்து ஜமதாக்னி முனிவருடைய மனைவியை பற்றி பார்க்கலாம். எல்லாம் முனிவர்களுடைய மனைவிகள் தான். அவங்க மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. சாதாரணமானவங்க கிடையாது. இப்ப சாதாரணமானவங்களுக்கு பெரிய பரீட்சைலாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பரீட்சைய முதல்ல அந்த பரீட்சைக்கு என்ட்ரன்ஸே கிடையாது அவங்களுக்குலாம். இப்ப ஐஐடிலாம் சேரணும்னா நீங்க அந்த அந்த இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுல உள்ள போனா தானே அங்க படிச்சு அங்க பரீட்சை உங்களுக்கு. நாமெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால சோதனை எல்லாம் கிடையாது நமக்கு. நம்ம கீழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சோதனை கிடையாது. மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் சோதனை உண்டு. இப்ப ரேணுகா ஜமதாக்னி முனிவருடைய மனைவி. மிகப்பெரிய, அவளும் கற்பில் சிறந்தவள். எப்படி சிறந்தவள்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜமதாக்னிக்கும் ரேணுகாக்கும் 3 4 மகன்கள். அதுல கடைசி மகன் தான் பரசுராமர். அப்ப கடவுளையே மகனா பெற்றவள். சக்தியாவேஷ அவதாரம். பரசுராமர் பகவானுடைய அவதாரம். அப்போ அவ கற்பில் எப்போதும் உயர்ந்த நிலையில தான் இருந்தா. அவ கற்புக்கரசி எப்படின்னா, நம்ம சட்டி பானை எல்லாம் பார்த்துருக்குறோம். மண் பானை. அது எதுல செய்யறோம்னா களிமண்ல தான் செய்ய முடியும். களிமண்ல செஞ்சு குயவன் எப்படி செய்வான்? களிமண்ல செஞ்சு நல்ல மண்ணை பிசைஞ்சு செஞ்சு அந்த சட்டியை சுட்டு அதுக்கப்புறம் தான் பானை சட்டி எல்லாம் செய்யறாங்க. ரேணுகா அப்படி கிடையாது. தன்னுடைய கற்பின் வலிமையில தினமும் ஆத்தங்கரைக்கு போவாங்க, மணல் எடுப்பாங்க. களிமண் கிடையாது, மணல் எடுப்பாங்க, பானை செய்வார்கள். மணல்ல பானை வருமா? மணல் ஒட்டவே ஒட்டாத. மணல்ல எல்லாம் மணல்ல நம்ம எப்படி எதனா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆத்து மணல்ல ஒரு பானை செய்ய முடியுமா? முடியாது. இவங்க ஆத்து மணல்ல தினமும் பானை செய்வாங்க, எடுப்பாங்க, பானை செய்வாங்க. அவங்க கற்பில் தினமும் புது பானை செய்வாங்க, அதுல தண்ணி எடுப்பாங்க, அதை கொண்டு வருவாங்க பூஜைக்கு. தினமும் அவங்களுக்கு நித்திய கைங்கரியம் தான். ஒரு பெண்ணுக்கு பக்தி வாழ்க்கை எப்படின்னா, கணவன் தான் குரு. பெண்ணுக்கு கணவன் தான் குரு. கணவன் செய்கின்ற பக்திக்கு இவங்க செய்யற வேலைகள் தான் இவங்க பக்தி தொண்டு. இவங்களுக்கு தீட்சை கிடையாது, திருமணம் தான் தீட்சை. பெண்ணுக்கு திருமணமே தீட்சை. கணவனுக்கு செய்யும் தொண்டே குரு பக்தி. வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் தான் தினமும் செய்யக்கூடிய அக்னி ஹோமம். அப்ப பெண்ணுக்கு தனிப்பட்ட முறையில சாஸ்திரம் சொல்லுது அப்படி, தனிப்பட்ட முறையில தீட்சை இல்ல, பக்தி வாழ்க்கையே கிடையாது. ஆனா இப்ப கலியுகம்ன்றதுனால பிரபுபாதர் பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில தீட்சை தர்ற சிஸ்டம் கொண்டாந்தார். பொதுவா பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில பக்தி வாழ்க்கை கிடையாது. ஆனா இப்ப சமுதாயம் அப்படி இல்ல. கலியுகத்துல பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால
ஆச்சாரியர்கள் வந்து பெண்களும் தீட்சை பெறலாம், பெண்களுக்கும் வந்து தனிப்பட்ட பக்தி வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆனா சாஸ்திரத்துக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா, கணவன் இப்ப பரசுராமர் வந்து மிகப்பெரிய முனிவர். அவருடைய மனைவியாகிய இந்த ரேணுகா, அவங்களுக்கு வந்து அவருக்கு சேவை பண்ணாலே போதும். அதான் கடமை. அவங்களுக்கு அதான் பக்தி. அதை பண்ணாலே போதும் அவங்களுக்கு. அதை தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. கணவனுக்கு பணிவிடை சேர்த்து குழந்தைகளை வளர்க்கறது. இதுதான் வந்து பெண்ணுக்கு ஆன்மீக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவங்க செஞ்சாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்ப நம்மலாம் ஏன் ஜெபம் பண்றோம் 16 மாலை? கணவன் இப்ப உங்க கணவன் தான் பக்தராச்சே, நீங்க 16 மாலைகளை ஜெபிக்க வேண்டிய தேவையில்லையே. அவர் இப்ப ஜெபிச்சாலே நீங்க ஜெபிச்சதுக்கு சமமாச்சே. அப்படி இல்ல. ஏன்னா கலியுகத்துல சில மாற்றங்களை வந்து ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க உங்க வீட்டு கடமைகளை செய்து கொண்டு உங்க பக்தி சாதனையும் செய்ய வேண்டும். இதான் நம்ம சம்பிரதாயத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஒருவேளை என்னுடைய கணவர் பக்தர் அல்ல என்றாலும், பக்தராக இருந்தாலும், பக்தர் அல்ல என்றாலும், நாம வந்து என்னுடைய ஸ்திரீ தர்மத்தையும் நான் கடைபிடிக்கணும், பக்தி தர்மத்தையும் கடைபிடிக்கணும். பெண்ணுக்கு 2 தர்மம், ஒன்று ஸ்திரீ தர்மம், இன்னொன்று பக்தி தர்மம். இந்த ஸ்திரீ தர்மம் என்பது உடலுக்கானது, பக்தி தர்மம் என்பது ஆன்மீகத்துக்கானது, ஆத்மாவுக்கானது. அதனால ரேணுகா ரேணுகா காலகட்டத்துல, இந்த ரேணுகா தேவி, ரேணுகா மாதா காலகட்டத்துல கணவனுக்கு செய்யற தொண்டே போதும். அதுவே அவங்கள மேற் மேல அனுப்பிடும். இதை வந்து நம்ம வந்து பிருத்து மகாராஜருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அர்ச்சி அப்படின்னு இருந்தாங்க. அர்ச்சியை பற்றி எங்கேயுமே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. பாகவதத்துல வராங்க. கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து தோன்றுகிறார்கள். லக்ஷ்மி மாதிரி, நாராயணன் லக்ஷ்மி மாதிரி தோன்றுனாங்க. வேணன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் மன்னன். அவனுடைய தந்தை வந்து அங்கன். அங்கா மிக மிக தர்மமான தர்மம் செய்யக்கூடிய ராஜரிஷி. நல்ல பக்தர் அவர். அவருக்கு அவருடைய மனைவியினுடைய தொடர்புனால ஒரு கெட்ட மகன் பிறகுறான். கணவன் மனைவியில 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கெட்டவங்களா இருந்தாலும் கெட்ட குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த பரம்பரையில எதனா ஒரு கெட்ட ஜீன் இருந்துச்சுனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மனைவியினுடைய பரம்பரை வந்து சரியில்லை. அதனால அங்க மன்னனுக்கு வேணன்னு ஒரு அசுரன் பிறந்தான். அந்த அசுரன் பண்ணாத அட்டுழியமே கிடையாது. ஒரு அட்டுழியம் கிடையாது, எல்லாம் பண்ணான். அதனால முனிவருக்கு அங்கன் கெஞ்சி பாக்குறார், இதெல்லாம் பண்ணாத, வேண்டாம் அப்படின்னு. கேட்கல. அப்ப ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் போய் தவம் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட போயிடுறார் அங்கன். ஆனா மனைவி ராஜ்யத்துலதான் இருக்கிறா. வேணன் இருக்கிறான். வேணன் வந்து தந்தை தான் போயிட்டாரேன்னு இன்னும் ஆட்டம் போடுறான். நல்ல ஆட்டம் போட்டவன முனிவர்களால தாங்க முடியல, சபிக்கிறாங்க, இறந்து போவாயின்னு. இறந்துடுறான். சாபத்தினால செத்து போறான். வேணன் செத்து போனா என்ன ஆகும்? நாட்டுல மன்னன் இல்லை, அப்பவும் நாடு கெட்டு போயிடும். அவனே கெட்டவனா இருந்தான் நாட்டுல. அதனால நாடு கஷ்டப்பட்டுச்சு. அவன் செத்து போனவன நாட்டுல வந்து கெட்டவர்கள்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னதான் பண்றது? முனிவர்கள்லாம் யோசனை பண்ணாங்க. அவங்களுக்கு சக்தி உண்டு. இந்த உடலை கடைகிறார்கள். அந்த உடலை கடையும் போது சில ஜீவராசிகள் தோன்றுகிறது. முதல்ல கெட்ட ஜீவராசி வருது, அதெல்லாம் தெத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிருத்து மன்னனும் அர்ச்சியும் ஒன்றாக வளர்ந்த வளர்ந்த இதுல வராங்க நிலையில. இப்படி திரௌபதியும் திஷ்டதும்னனும் வந்தாங்க அக்னில இருந்து, முழுசா வளர்ந்தவர்கள். அப்படி வந்த மாதிரி இங்க வந்து ஆஹ் அர்ச்சியும் பிருத்து மகாராஜரும் தோன்றுகிறார்கள். பிருத்து மகாராஜருடைய வாழ்க்கை வந்து மிக 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 முக்கியம். நீங்க எப்பெல்லாம் முடியுதோ பாகவதத்துல 4ஆம் காண்டத்துல வருது, முழுக்க படிங்க. அது பெரிய கதைகள். பிருத்து மகாராஜர் சாதிக்காத விஷயமே கிடையாது. பகவானே அவர் பண்ற அஸ்வமேத யஜ்யத்துல நேர்ல வந்து அருள் புரிகிறார், பேசுறார் பிருத்து மகாராஜரிடம். பேசுறார். அதுல வந்து பிருத்து மகாராஜருடைய பெருமைகள்லாம் நம்ம நல்லா அறிவோம். வாழ்க்கை முழுக்க நற்காரியங்கள்லாம் செஞ்சு உலகத்தை சீர்திருத்திட்டு பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டு எல்லாம் நல்ல காரியங்களும் பண்ணிட்டு ராஜ்யத்தை துறந்து காட்டுக்கு போயிடுறார். மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு சமயத்துல போயிடுறார். போறார். பின் தொடர்ந்து அர்ச்சியும் போறார். காட்டுல என் கணவனுக்கு சேவை செய்யணுமேன்ட்டு.
பாருங்க, உலகத்தையே ஆண்ட அரசன். ஆனாலும் சமயம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுலயும் பற்று வைக்காம இன்னைக்கு பகவான் கிட்ட போற நேரம் வந்துடுச்சு, நான் போறேன்ட்டு காட்டுக்கு போறார், தவம் பண்றார், உடலை விடுகிறார். உடலை விடும்போது அரிசி கூட நிக்கிறார். வாழ்க்கை முழுக்க கணவனுக்கு சேவை செஞ்சவ போற நேரத்துலயும் கூட இருந்து சேவை செய்யணும். அங்க பாருங்க, நான் மன்னன் ஆச்சே, இப்ப இதே அரசியல்வாதி ஒருத்தன் செத்து போயிட்டான்னா நடக்கும் பாருங்க நாட்டுல அட்டுழியம். நம்ம பார்த்துருக்குறோம்ல, எத்தனை அரசியல்வாதிகள் சாகும்போது என்னென்ன அட்டூழியம் நடக்குது. மொத்தமே அங்கதான் இருக்கும், மொத்த டிவியும் அங்கதான் இருக்கும், ஊரே அழுகுதோ அழுகுது, ஏதோ பண்ணும். எல்லா செயலும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், எல்லாம் லீவா இருக்கும், எல்லா ஆக்டிவிட்டியும் நின்று போயிடும். நம்ம எத்தனையோ தலைவர்கள் சாகும்போது அப்படித்தானே பார்க்குறோம். இங்கே அப்படி கிடையாது. உலகத்தை ஆண்ட மன்னன் அவர் எப்போ எங்க போய் எப்படி செத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுவும் சத்தியாவேஷ அவதாரம். எவ்வளோ புகழ் வேணும், எனக்கு மாலை போடுங்கடான்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். இல்லை, எனக்கு இந்த மெரினா பீச்சில் மெயின் இடத்துல சமாதி கட்டிட்டு கும்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் பிருத்தி மகாராஜர் அதெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் வந்து போகிறதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயினே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ பிருத்தி மகாராஜர் உடலை விடுகிறார். அரிச்சி அழறாங்க. அழுதுட்டு சிறிது நேரம் அழுதுட்டு அந்த தேகத்தை எடுத்துன்னு போய் மேடான பகுதியில் வச்சு கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு அவங்க அதில் விழுந்துடுறாங்க. சத்தி அப்போ உயிரை விடுகிறாள். பிருத்து மகாராஜர் கிருஷ்ணரை நினைச்சு போறார். பிருத்து மகாராஜரை நினைச்சு அர்ச்சி உயிரை விடுறா. பிருத்து மகாராஜருக்கு ஒரு விமானம் வருது, புஷ்ப விமானம். வைகுண்டத்துல இருந்து வருது, ஆன்மீக உலகத்துல இருந்து விஷ்ணு தூதர்கள் கொண்டு போறாங்க. ஆர்ச்சிக்கும் ஒரு தனி விமானம் வருதுங்க. இதுதான் சிறப்பு. ஆர்ச்சி தனி விமானத்துல பின்தொடர்ந்து போகிறாள், கணவன் முன்னாடி, மனைவி பின்னாடி. தேவி தேவர்கள்லாம் வாயை பொளக்குறாங்க. இப்படி இல்ல இருக்கணும் கற்புக்கரசி. கணவன் போறார், பின்னாடியே மனைவி போறா. ஏன்னா சிறப்பான கணவனுக்கு சேவை செய்யற ஒரு பெண்ணுக்கு தானா எல்லாம் கிடைச்சிரும். கணவன் பக்தன், சேவை செய், மனைவிக்கு எல்லாம் கிடைச்சிரும். கணவனை திருப்தியாவது வச்சுக்கணும். சண்டை கிண்டை போடாம விட்டுட்டு ஓடாம. ஆனா உன்னா இப்பெல்லாம் மக்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போய் ஏறிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாம எப்பொழுதும் உனக்கு நான் பணிவிடை செய்வேன், உன்னோடு நான் இருப்பேன், நின்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல, துன்பத்துல, இன்பத்தை விட துன்பத்தில் நான் எப்பொழுதும் இருப்பேன்னு உறுதி எடுக்கிற பெண்ணுக்கு ஆன்மீக உலகம் திறந்திருக்கும். இதெல்லாம் தேவி தேவர்கள்லாம் பார்த்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தோணும். அவங்க அவங்களுக்குரிய கடமையை அவங்க செஞ்சாங்க. பிருத்து மகாராஜர் பெரிய சாதனை எல்லாம் பண்ணார். சனத்குமாரரை பார்க்குறாரு, பூமியை கட்டுப்பாட்டுகளை கொண்டாடுவார், அஸ்வமேத யஜ்யம் பண்ணுவார், மக்களை சீர்திருத்துவார், இவ்வளோ காரியம், நிறைய காரியங்கள் பண்ணுவார் பிருத்து மகாராஜர். அர்ச்சி சும்மா இருப்பாங்க பக்கத்தில், அவருக்கு சேவை பண்ணுவாங்க. அதனுடைய பலன் அவருக்கு என்ன கிடைச்சதோ அது இவங்களுக்கு கிடைச்சது. அப்போ கணவன் ஒரு பக்தனாக இருந்தால் மனைவி வந்து பிரத்யேகமா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ரேணுகா வந்து தன்னுடைய வாழ்க்கையில சிரத்தையா ஒரு ஒரு நாளும் கணவனுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தா. அவளுக்கு தெரியும், தர்மங்கள் தெரியும், குழந்தைகளை நல்லா பராமரிச்சா. ஒரு நாள் சோதனை, இப்ப அவளுக்கு டெஸ்ட், சோதனை. இப்ப இந்த கற்புக்கரசிகளுக்கு கண்டிப்பா சோதனை உண்டு. இப்ப அந்த சோதனை இவளுக்கும் வருது. காற்றுக்கு போறா ஒரு நாள், மணலை எடுக்கிறா, பானை செய்யணும். ஆனா அந்த ஆற்றுல சில கதைகள்ல சொல்றாங்க நிழலை தான் பார்த்தான்னு சொல்லிட்டு, சில கதைகள்ல அவள் நேராகவே பார்த்தாள்னு சொல்றாங்க. ஆகாயத்துல அழகான ஒரு கந்தர்வன் பறந்து சென்று கொண்டிருக்கிறான். கந்தர்வன் வந்து, கந்தர்வர்கள்லாம் அழகா இருப்பாங்க, பாடக்கூடியவர்கள். அப்ப அழகான ஒரு கந்தர்வன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட, அங்கெல்லாம் இப்ப சொர்க்கலோகத்துல எல்லாம் இந்த மாதிரிலாம் உண்டு. அப்ப அழகிய பெண்களோட கந்தர்வன் பறக்கிறான். இவ்வளவு அழகா, அவ்வளவுதான். ஓ, இந்த கந்தர்வன் இவ்வளவு அழகான்னு நினைச்சாங்க, நினைச்சாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. சரியா போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஃபெயில், டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான்.
முதல்ல பார்த்தே இருக்கக்கூடாது. அது பார்த்திருந்தாலும் ஒரு மதிமயக்கம், ஒரு சின்ன மயக்கம். அழகு அப்படின்னு நினைச்சுட்டாங்க. நாமெல்லாம்னா அப்ப நாம அட்டர் ஃபெயில். நம்மெல்லாம் நெகட்டிவ் மார்க் தான் நமக்கு. ஏன்னா எத்தனையோ சினிமாக்காரனுங்கள பார்க்குறோம். அவன் அழகு, இவன் அழகுன்னு சொல்றான். அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான்னு எவ்வளோ கமெண்ட்ஸ் குடுக்குறோம் நம்ம. நம்மெல்லாம் 0 அப்போ. 0 இல்ல மைனஸு. அப்ப ரேணுகாவால அந்த பானைய செய்ய முடியல. போச்சு. அந்த சக்தி போய்விட்டது. அந்த சக்தி அவங்களுக்கு போயிடுச்சு. இப்ப ரேணுகாவுக்கு தினமும் பானை பானை செய்யக்கூடிய சக்தி வரல. ஓகே. ரேணுகாவுக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையில ஒரு எண்ணம் தான். சின்ன எண்ணம் தான். அழகா இருக்கிறாங்களே அவ்வளவுதான். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த எண்ணத்தினால என்னால இந்த பானை செய்ய முடியலன்னு. இது எவ்வளவு பெரிய இப்பனா நாமெல்லாம் கோர்ட்ல வச்சு கேஸ் போட்டுருவோம். ஆனாலும் ரேணுகா அதுக்கும் அடங்கி தான் போனாங்க. இது தப்பு தான். அதனால என்னால பானை செய்ய முடியல. பானை செய்ய முடியலன்னா அங்க பூஜைக்குல நேரம் ஆயிடும். நான் போலன்னா அவருக்கு தெரிஞ்சிரும். அதனால அவங்க வீட்டுக்கு போல பயப்படுறாங்க. எப்படியும் என்னுடைய கணவர் என்ன ஒண்ணும் சபிப்பார், இல்ல என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஒரு ஐடியா இல்ல. அதனால வீட்டுக்கே போல அவங்க. போகாம எங்க போறது? அப்படியே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு ஜமதக்னி முனிவருக்கு நேரமாயி போச்சு. காணும் மனைவியன்னு தெரியும். மனைவிய காணோம்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? யோசனை பண்றாரு. அவருக்கு முக்காலமும் தெரியும்ல. பாக்குறாரு. ஓஹோ! பானை செய்ய முடியல, தண்ணி கொண்டாட முடியல. என் மனைவி தவறு செஞ்சுட்டா. அவருக்கு உடனே கோபம் வருது. முனிவர்கள் ஏன் இப்படி கோவப்படுறாங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க புலன்களை ரொம்ப அடக்குறாங்க. ரொம்ப அடக்கும்போது, வேற விதத்துல அந்த விஷயங்கள், இந்த உணர்வுகள் வெளியே வரலாம். அதனால கோபம் வருது. கோபம் வந்துடக்கூடாதுன்னு பிரபுபாதர் எழுதுறார். ஏன்னா, தன்னுடைய பக்தை தான் அவங்க. மனைவி, பக்தை, சிஷ்யை ஒரு சின்ன தவறு பண்ணா மன்னிக்கணும். இந்த யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் நிறைய வித்தியாசம். பிரபுபாதர் மகா பக்தன். தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் தப்பு பண்ணும்போது, நான் என்ன சைத்தன்ய மகாபிரபு அவங்கள தூக்கி போடுறதுக்கு, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன்னு சொன்னார். ஸோ பக்தர் மன்னிக்கணும். இவர் பக்தர் இல்ல, யோகி இல்ல. ஜமதாக்னி முனிவர் யோகி, அதனால மன்னிக்கல. மகன்களை கூப்பிடுறார். கூப்பிடு, வா. 3 மகன்கள். 4வது தான் பரசுராமர். போய் உங்க அம்மாவை கொன்னுட்டு வந்துரு. மகன்கள் சொல்றாங்க, அப்பா நம்மளால இதெல்லாம் ஆகாது. நாங்க தாயை போய் கொல்ல முடியுமா நான்? ஆனா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொன்னா கேட்டாகணும். ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க அம்மாவை கொல்ல முடியாது. முடியாது, எங்களால முடியாதுன்னு சொல்றாங்க. பரசுராமர் சொல்றார், தந்தையே நீங்கள் ஆணையிட்டால் நான் செய்கிறேன். கோடாலி எடுக்கிறார், போறார். தன்னை கொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு இந்த அம்மா போய் ஒரு வண்ணான் வண்ணாத்தி வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவர் போறார், வண்ணானை கொல்றார், வண்ணாத்தி கொல்றார், அவங்க அம்மாவையும் கொன்னுடுறார். கொன்னுட்டு நான் கொன்னுட்டேன், 3 பேரை கொன்னுட்டேன்னு சொல்றார். அப்ப ஜமதக்னி முனி ரொம்ப சந்தோஷமாயிடுறார். என் மகனே, சொன்ன காரியத்தை நீ செஞ்ச. என்ன உனக்கு வரம் வேணுமோ, என்ன வரம் கட்டினாலும் நான் தருவேன். என்னால எது ஒன்றா செய்ய முடியும். என்ன வரன்னு கேளு. என் தாயை கொல்லக்கூடாது, நான் கொன்னுட்டேன். ஆனா அவங்களுக்கு உயிர் பிச்சை கேட்கறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் உயிர் பிச்சை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குள்ள கோவம் குறைஞ்சிடுச்சு. சரி, அதோட அவங்களோட சேர்ந்து 2 பேரை கொன்னுட்டேன் அநியாயமா. அவங்களுக்கும் உயிர். சரி, இந்த கமண்டலம் தண்ணி எத்தனை போய் தள்ளி அவங்களுக்கு உயிர் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ
இதுல கடைசியில இந்த ஜமதாகினி இந்த பரசுராமர் லீலையில நீங்க பாத்தீங்கன்னா ஜமதாகினி முனிவர் கார்த்தவீர்யார்ஜுனனுடைய மகன்களால கொல்லப்படுவார். அப்போ பாகவதத்துல பிரபுபாதர் பொருளுரையில எழுதுறார், தன் மனைவி செஞ்ச சின்ன தப்புக்கு மரண தண்டனை கொடுத்தார்ல, அதனால்தான் அவர் கொல்லப்பட்டார், முனிவராய் இருந்தாலும் கொல்லப்பட்டார்னு எழுதுறார். ஏன்னா அப்ப அவர் பாவமே செய்யாதவர், முனிவர் பாவமே செய்யாதவர், அவர் ஏன் கொல்லப்படணும்? இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதுறார் பிரபுபாதர். அப்ப ரேணுகா செய்த சிறு தவறு, அப்ப சிறு தவறே இவ்வளவு விளைவுகளை கொடுக்குதுன்னா நாம எப்படி இருக்கணும்? நம்முடைய மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், அது எப்படி எப்படி சாத்தியம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். சின்ன தப்பு அந்த அம்மா பண்ணது, அப்ப நம்ம உடனே வாதிடக்கூடாது. இங்க கருத்து என்னவெனில், நம்ம மனசை தூய்மையா எப்பொழுதும் வச்சுக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இது நடைமுறைக்கு சாத்தியமா? நீங்க எப்படி இதை பிரச்சாரம் பண்றீங்கன்னு கேள்வி கேட்கலாம். மனதளவில் இருந்து நாம் தூய்மையை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்றேன். முயற்சி கூட நம்ம செய்யலைன்னா மனித நிலைக்கு வர முடியாத. முயற்சி செய்யுங்க. நான் இன்னும் இப்படித்தான் இருக்கணும், கண்ணை மூடிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. முயற்சி செய்யுங்கள். அந்த எண்ணம் வரும்போது, அஜாமிலன் போய் அந்த காட்டுல ஒரு விலை மாதவியும் ஒரு ஒரு ஆடவனையும் பார்த்து அப்படி மயங்கினான் பாருங்க, அதுதான் அவனுடைய பக்தியிலிருந்து விலகுவதற்கு காரணமாயிடுச்சு. அப்ப நம்ம தினம் 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 இதை தான் பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கலங்கப்படும். மனசுல களங்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதை வெட்டி விட வேண்டும், அந்த எண்ணங்களை விலக்க வேண்டும்ன்றது வாதம், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அதுக்கப்புறம் பகவான் சோதனை கொடுத்தாருன்னா அதுல தேர்ச்சி பெறுவதற்கும் அறிவை கொடுத்துருவார். நம்ம பக்தர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு சோதனை கொடுக்குறாருன்னா அதுல வென்று வருவதற்கும் நமக்கு சக்தியை கொடுப்பார். இல்லை தோத்துட்டோம்னாலும் அதுக்கு பிராயச்சித்தத்துக்கு வழி வழி கொடுப்பார், அகலிகை கொடுத்த மாதிரி. அப்ப மகன் பகவானுடைய அவதாரம். அவர் கொன்னாலும் அந்த அம்மாவுக்கு புண்ணியம்தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க செத்து போயிருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட தான் போயிருக்கணும். மகன் பரசுராமன் போது அவங்க அவங்க வாழ்க்கை ஜெயம்தான். ஆனால் நமக்கு ஒரு பாடம், மனதளவில் கூட நாம் களங்கம் அடையாமல் இருக்க வேண்டும். நம்முடைய தூய்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் இந்த இப்ப அகலிகை வாழ்க்கையில நடந்ததும் சரி, ரேணுகானுடைய வாழ்க்கையில நடந்ததும் சரி, அவங்க வச்ச பரிசோதனைகள். ஆனா நம்ம வாழ்க்கையில நாமளே நமக்கு எடுத்துன்னு வரோம். பெரும்பாலும் இப்ப காலத்து பெண்கள் குழந்தைகள்லாம் அவங்க வாழ்க்கைய தரமட்டமா ஆக்கிட்டு போறாங்க. அதை பற்றி கவலையே படல. அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றியோ அவங்களுடைய தூய்மையை பற்றியோ அவங்க கவலையே படுவதில்லை. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்கள் மீதும் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணத்துல இருந்து கவனமா இருந்தோம்னா செயல்கள்ல சிறப்பா இருப்போம். நம்முடைய செயல்களில் கவனமாக இருப்போம். இந்த சம்சார கடலை நாம் கடப்போம். இல்லைன்னா இங்கே மாட்டிக்கொண்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்ன்ற சிக்கல்ல சிக்கி கொண்டிருப்போம். இதுல இருந்து வெளியே வரணும்னா மன தூய்மை வேண்டும். மன தூய்மை என்பது பகவானுடைய நாமத்தினால மட்டுமே முடியும். மன தூய்மை நம்முடைய செயல்களின் தூய்மை. ரெண்டு எப்ப சாத்தியம்னா பகவானுடைய திருநாமத்தை சொல்வதாலும் பக்தர்களோடு சேருவதனாலும் பாகவதத்தை படிப்பதனாலும் தான் நம்மால அது கொண்டாட முடியும். நம்முடைய காமத்தை கடவுளுக்கு பக்தியாக திசை திருப்பும் போது. அதான் பிரபுபாதர் அடிக்கடி புத்தகங்கள்ல எழுதுவார், டொபெட்டாயில் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய ஆசைகளை, பௌதிக ஆசைகளை பக்தியாக மாற்ற வேண்டும். அவ்வளவுதான். நம்ம பௌதிக ஆசைகளே இல்லை அப்படின்னு நான் சொல்ல, அந்த பௌதிக ஆசைகளை திசை திருப்பி கிருஷ்ணரை நோக்கி திருப்பணும். அப்படின்னும் போதுதான் தூய்மை நமக்கு வரும். அதனால நாம ஜபத்தை கவனமாக செய்வோம், ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிப்போம். நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லி தரணும். நம் குழந்தைகளுக்கு அதை கண்டிப்பாக ஸ்திரீ தர்மத்தை சொல்லி தரணும். ஏன்னா பெண்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தில் 50%.
அப்ப பெண்கள் பாதுகாக்கப்பட்டால், பெண்கள் சரியாக வழிநடத்தப்பட்டால் நல்ல குழந்தைகள் வருவாங்க. இல்லறம் நல்லறமாகும். நல்லறத்தை கொண்டு ஆன்மீக உலகத்தை நாம் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. நான் நிறுத்துறேன். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரேஷ்டா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த டாபிக்ல டவுட் இல்லை. நேத்து வந்து நீங்க இன்னொரு டைம் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேரை வந்து நம்ம கிருஷ்ணா கிட்ட இருந்து பிரிச்சோம்னா அது பெரிய இதுன்னு. அது என்னட்டு ஒரு 5 நிமிஷம் சொன்னீங்க நான் கேள்வி. சொல்றேன். அதாவது ம், இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் பக்தர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அஹ், சில நாட்களா நான் அதை குறிப்பா உங்களுடைய மனைவிக்கு சொன்னேனா, இந்த அறிவுரையை நான் உங்க மனைவிக்கு சொன்னேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. Okay. ஆஹ் கொஞ்ச காலமா வந்து சில வெளிநாட்டு பெண்கள்லாம் கோயிலுக்கு பக்தர்கள் போகும்போது ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. எப்படி ஆட்டம்னா, பக்தர்கள் வராத இங்க வா." நாய் விரட்டல அதே மாதிரி விரட்டுவாங்க. யார் இப்ப கோவில்ல நீங்க பக்தர், இன்னொரு பக்தர் நம்மை விட மூத்தவரா, எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாம அவங்கள வந்து மிக மட்டகரமாக நடத்தும் போது உங்களுக்கு வைஷ்ணவ அபராதம் கண்டிப்பா வரும். ஒரு குறிப்பிட்ட சில வெளிநாட்டு பெண்கள் அவங்களுடைய அகங்காரமோ அது என்னவோ எல்லாரையும் ஒரு பிரபுபாத டிசைபிள் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச வெள்ளைக்காரங்க அவங்கள மட்டும் அனுப்புறது, மற்றவங்களாம் அப்படி தள்ளி விடுறது, கேவலமா நடத்துறது. இது என்னன்னா, நாம பக்தர்களா இருக்கக்கூடியவங்க, நான் வந்து ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தை. நான் பக்தர்களை கிருஷ்ணர்கிட்ட கொண்டாட முடியுமோ அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா கிருஷ்ணரை பார்க்கணும்னு எங்கெங்க இருந்தோ மக்கள் வர்றாங்க. அவங்க எல்லாம் பாமர மக்கள் தான் இல்லைன்னு சொல்ல. அவங்களோட சேர்த்து பக்தர்களையும் தள்ளி விடுறது. அப்ப நான் பார்த்தேன், ஐயோ, நான் தூரம் இருந்து கூட போய் சாமி கும்பிட்டுட்டு நான் வீட்ல இருந்து கூட ராதா மாதவ நினைச்சிட்டு நான் என்ன சமாளிச்சுப்பேன். நான் ஏதாவது ஒரு நல்ல பக்தர் இவங்க வந்து அபராதம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க நிலை என்ன ஆகும்? அந்த குறிப்பிட்ட பக்தர்கள் யார் பக்தர்களை வெட்டி எட்டி விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது பாதகமாக முடியும். நான் கிருஷ்ணரை நோக்கி ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க அவரை நோக்கி தான் நம்ம தள்ளணுமே தவிர அவர் பார்க்கறதுல இருந்து நம்ம விலக்கி விடும்போது அபராதம் வரும். ஒரு செக்யூரிட்டி அதை பண்றான்னா அது அவன் வேலை, அவன் பண்ணட்டும். ஆனா பக்தர்களாகிய நாம அந்த சர்வீஸ் மட்டும் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதன்படி அந்த பெண் ஒரு யாரோ XYZ யாரோ ஒரு பெண், அந்த பெண் செஞ்சு செஞ்சு அப்புறம் அது வந்து அந்த பிரச்சனை திரு ஜெயபதாக்க மகாராஜ் வரைக்கும் போயிடுச்சு. அவர் அப்புறமா எப்படியோ நிறுத்திட்டாங்க, நிறுத்தப்பட்டது. இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு. அந்த அந்த பெண் யாரோ XYZ சொன்னேன்ல, அந்த பெண் இப்ப சில தவறான விஷயங்களை செய்றாங்க. இப்ப நாங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஒரு சில என்ன சொல்றது, மூத்த பக்தர், நான் ஒரு மூத்த பக்தர்ன்றதுனால தவறுகள்லாம் என்கிட்ட கொண்டு வரப்படும். இதுக்கு என்ன பண்ணலான்னு மக்கள் கேட்பாங்க என்ன, இதை எப்படி திருத்தலாம், அதெல்லாம் எனக்கு வரும். அப்ப இந்த பெண் ஒரு குறிப்பிட்ட பெண் மிகப்பெரிய பாதகத்தை செய்றாங்க. இது ஏன் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். இதுதான் வைஷ்ணவ அபராதம். நாம் செய்யற வைஷ்ணவ அபராதம் நம்மை மிக கீழ்நிலைக்கு தள்ளிடும். இது வந்து சௌபரி முனி அப்படின்னு ஒரு முனிவரை பத்தி நம்ம பாகவதம்ல படிச்சோம். அவர் ஒரு முறை ஒரு பெரிய வைஷ்ணவ அபராதம் பண்றார். அவர் மிகப்பெரிய தவசி. அவருக்கு இருக்கிற தவ வலிமை எப்படின்னா அவ்வளவு தவ வலிமை அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு முனிவர். ஒரு முறை ஒரு குளத்துல உட்கார்ந்திருப்பார். அப்போ கருடன் பசி அவருக்கு, கருடனுக்கு அந்த குளத்துல இருக்கிற மீன்கள்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுவார். அப்போ அந்த மீன்கள்லாம் அந்த சௌபரி முனிவர் கிட்ட போயிட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லுதுங்க. அப்ப சௌபரி முனிவர் வந்து சொல்றாரு, கருடனை நீங்க வந்து மீன் சாப்பிடக்கூடாது, எனக்கு பசி, நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இந்த மீன்கள் பாவம், நீ வேற எங்கன்னா போ, இங்க நீ அவங்கெல்லாம் என் சரண் அடைஞ்சிட்டாங்க, அதனால நீங்க சாப்பிடப்படாது அப்படின்னும் போது அப்புறம் அதுக்கு அடுத்து சரி அப்படியாவது சொன்னாரா, பேசாம இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ இங்க வந்து இந்த இங்க இருக்கிற மீனை பிடிச்சி சாப்பிட்டீன்னா நீ செத்துருவ அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. கருடன்
கருடன் மிகப்பெரிய வைஷ்ணவர். கருடனுடைய சாப்பாடே மீன் தான். மீன் அந்த மாதிரி பொருள் தான். அதனால அவருக்கு சாபம் கொடுக்க வேண்டிய அவசியம் இவருக்கு தப்பு இவர். ஆனா கொடுத்துட்டார். கருடன் வந்து வைஷ்ணவன், வைஷ்ணவ அபராதம் வந்ததுனால இவர் என்ன பண்ணாரு, அதே தண்ணியில உட்காந்து தவம் பண்றாரு. அது தினமும் அதே தண்ணியில் தான் தவம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால அங்க ரெண்டு மீனுங்க ஒண்ணா சேருது, ஆண் மீன் பெண் மீன். அதை பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துடுது. வைஷ்ணவ அபராதம் அப்படிதான் நம்மளை கீழே தள்ளும். இப்ப நீ எவ்வளோ படி யுகம் யுகமாக தவம் செஞ்சார், ஒரே நிமிஷத்துல இறங்கிடுச்சு அந்த தவம்லாம். அதை பார்த்து இவருக்கு திருமண ஆசை கிழவன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா முக்தி பெற்றிருக்கலாம். சாபம் கொடுத்து கீழே மைனஸ் பண்ணிட்டார். அதனால இப்ப சரி, இப்ப அதெல்லாம் மறந்துட்டார். ஃபால் டவுன், அவ்வளவுதான். போறாரு, அந்த நாட்டு ராஜா கிட்ட போறாரு. பெண்களை எனக்கு திருமணம் செய்து கொடு. இந்த ராஜாலாம் பயப்படுவார், இந்த கிழவனை போய் என் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்குமா? ஏதோ தேவகூதி பண்ணிக்கினாங்க, சுகன்யா பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் நல்ல கற்புக்கரசிகள் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கிழவனை கண்டிப்பா என் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்காதுன்னு ராஜா நினைக்கிறாரு. ஆனா சொன்னா சாபம் வரும். அதனால அவர் ஒரு ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லிடுறார். முனிவரே, நான் தப்பா சொல்லலை, நீங்களே கேட்டுக்குங்க. எனக்கு 50 பொண்ணு இருக்கு, நீங்களே கேளுங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தப்பிச்சிடுறார். அதை புரிஞ்சுக்கிறார் முனிவரும். இப்ப நான் இந்த மாதிரி போனேன்னா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காது. நான் தான் தவம் பண்ணி வலிமை நிறைய பவர் வச்சுங்கிறேனே, அந்த பவர் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு அழகான ஆண்மகனா மாறிடுறார். இப்போ தவம் பண்ணி இந்த வலிமையெல்லாம் பெறுவதனுடைய காரணம் எது? பகவானை அடைவதற்கு. அதெல்லாம் நான் இந்த உலகத்துல அழகா இருந்து குட்டி போட்டு வாழ்ந்து அழிச்சிடுறேன்னா அழிஞ்சு போயிடுவேன். அதான் நடந்தது சௌபரி முனிவர். இவ்வளோ பக்தி பண்ணி அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல போய் 50 பெண்களை திருமணம் பண்ணி பல யுகமா வாழுறார். அப்புறம் தான் யோசிக்கிறார், அட பாவி, நான் என்ன பண்ணேன், ஏத்தந்தெல்லாம் இறக்கிட்டனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி திரும்பியும் அவர் தவம் பண்ணி போனாருன்னு கதை. இதெல்லாம் நம்ம ஒரு சின்னத்துல சொல்லிட்டோம். அவர் அவ்வளோத்தையும் அண்டர்கோ பண்ணார், அவ்வளோ போனார். டாடி. இப்போ ஒரு பக்தரா இருந்து டைம் ஆச்சுங்களா? கோயில் கோயில்ல இருந்து சேவை பண்ணி தீட்சை பெற்று உன்னுடைய நோக்கம் என்ன? கீழே இறங்குறதே தெரியாம இறங்கிட்டாங்க அந்த அம்மா. யாரும் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. கீழே இறங்கி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்றாங்க. நான் சொன்ன அத்தாரிட்டிஸ் கிட்ட சொன்னா அவங்க வந்து நாம வேணாம், அவங்க யாருக்கு யாரு அவங்க தொல்லை பண்றாங்களோ அவங்க தண்டனை கொடுக்கட்டும், விட்டுருங்க, அவங்க யாரு கீழயும் இல்லை, நாம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருமே சொல்ல முடியாத ஒரு நிலையில நீ இருக்கிறன்னா, நீ யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை, அப்போ உன் முன்னேற்றம் எங்க வரப்போகுது? அவ்வளவுதான், போதும். நீ பண்ண பாவம் அது வந்து அபராதம். பாவம் வேற, அபராதம் வேற. அபராதம் இப்படிதான் செயல்படும். இதை தான் சொல்ல வந்தேன். பக்தர்களுக்கு நாம் அபராதம் செய்தால், தகாத வேலையை பக்தர்களை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சேர்க்கணும், பக்தர்களை கொண்டு போய் குரு கிட்ட சேர்க்கணும். தீட்சையை நிறுத்துறாங்க, பக்தர்களுடைய தீட்சையை நிறுத்துறாங்க, பக்தர்களை கிருஷ்ணர்கிட்ட போறதுல இருந்து தடை பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேவையை நிறுத்துறாங்க. இதெல்லாம் இப்படி முடியும்? இது இப்பவே கண்கூடா நடந்தது. அதனால பக்தர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன், பகிர்ந்து கொண்டுட்டேன். அதனால கோயிலுக்கு வர பக்தர்களை தள்ளி தள்ளி விடுறது, கிட்ட போகாம எட்டி உதைக்கிறது, முறைக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா நாம வந்து எந்த காலகட்டத்திலையும் கீழே விழலாம். இதான் பாடம். கீழே எப்படி விழுவோம்னா அது மட்டகரமா விழுவோம். மேல மாடிக்கு போய் கீழே குச்சோம்னா என்ன ஆகும்? எல்லாருக்குமே யோசனை பண்ணிடுங்க. நம்ம எல்லாம் பக்தர்களா மேல 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 போயிட்டே இருக்கிறோம். அங்கிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? எதனா தாங்குமா? எலும்பு எல்லாம் தூள் தூளா நொறுங்கும். அதுக்கப்புறம் திரும்பி ஆரம்பிக்கணும்னா எப்படி சொல்லுங்க? அதான் நடக்கும். அதனால வைஷ்ணவ அபராதத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையும் எதுவும் சொல்லாம திட்டு வேணா, அவங்க வேணா நம்மள திட்டுட்டோம், நாம திட்ட வேணாம், பொறுத்துட்டு போயிடலாம். நாம் பொறுத்து கொண்டு போக வேண்டும். வைஷ்ணவ அபராதம் செய்யாமல் இருப்போமாக, கவனமாக இருப்போமாக. யார் பெரிய பக்தர் யார் சின்ன பக்தர்னு கூட தெரியாது நமக்கு. யார் பக்தர் இல்ல யார் பக்தர்னு தெரியாது. அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? வேற ஏதாவது கேள்விகள்?
ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரதா பாவினி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஆ ஹரே கிருஷ்ணா. ஆ நம்ம திருப்பதி போனோம்னா திருமலை அங்கெல்லாம் ஜரகண்டி ஜரகண்டின்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரம் விரட்டி விடுறாங்கல்ல மாதாஜி. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. எவ்வளவு தூரம் நம்ம பகவான் நினைச்சு இல்ல அங்க ஆனா போய் பார்க்கணும். அந்த வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்கள நான் சொல்லல, அது அவங்க வேலை. நான் ஓகே சொல்றது பக்தர்களாகிய நாம. ஓகே மாதாஜி. நீங்க வந்து இப்ப இஸ்கான் கோயம்புத்தூருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ்கான் கோயம்புத்தூர் தானே உங்க கோயிலு. அங்க ஆமா பெருக்குங்க, மாதாஜி. அங்க புத்தக விநியோகம் பண்ணுங்க, அங்க பிரசாத விநியோகம் பண்ணுங்க. ஒரு பக்தர் வர்றாங்கன்னா அவங்கள தள்ளி விடாதீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன். அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கு நான் கிளாஸ் கொடுக்கல. செக்யூரிட்டி அதுக்காக அவங்க அதுக்காகவே இருக்கிறாங்க. அதுக்காக அது அவங்க கடமை. ஏன்னா 5 நிமிஷம் நீங்க திருப்பதியில லேட் பண்ணீங்கன்னா அது 5 மணி நேரம் பின்னாடி இருக்கிறவனுக்கு லேட் ஆயிடும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அது வேற சுச்சுவேஷன், இது வேற சுச்சுவேஷன். இங்க நான் சொல்றது அவங்களுக்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட பக்தர் நான் சொன்னேன் பாருங்க, அவங்களுக்கு நான் மூத்த பக்தர்னே தெரியாது. என்ன மாதிரி என்னை விட மூத்த பக்தர்கள் யாருன்னா வந்திருக்கலாம், அவங்கள தள்ளி விட்டுருக்கலாம். பகவானுக்காக சேவை செய்யக்கூடியவங்க இங்க மாயப்பூர்ல நிறைய பக்தர்கள். இங்க ரிக்ஷாக்காரன் கூட பக்தன். ஒரு பக்தனை அப்படி மட்டமா, அது கூட சாதாரணமா இல்லை. இப்ப அங்கெல்லாம் ஜரகண்டின்றாங்கன்னா அவங்க மேல வெறுப்பு காட்டுறது இல்ல. இப்படி இப்படி ஜரகண்டி ஜரகண்டின்றாங்க. இந்த அம்மா குறிப்பா, இந்த அம்மா ரொம்பவே கேவலமான அர்த்தம். ம், ம் அப்படின்னும். அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நாள் ரொம்ப ஆர்வமா நான் போறேன், இவ்வளோ கேவலமா இப்படி தள்ளி விட்டாங்க. இதெல்லாம் பெரிய அபராதம் இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதை கரெக்ட் சொல்றேன் தான். நான். கரெக்ட். இவங்க யாருன்னு தெரியாது, இந்த அம்மா யாருன்னு தெரியாது. நான் இத்தனையும் அவங்க வந்து என்னுடைய குரு சகோதரி. ஒரு குரு சகோதரி, குரு சகோதரின்னா எங்களதுல குரு சகோதரில நான் ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள் தான். இப்போ ஜெயபதாக்க மகாராஜ்னா லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. தெரியலன்னா சொல்லிக்கலாம். எங்களதுல லட்சக்கணக்கு இல்லை கூட்டம். அதுல நான் மூத்த பக்தர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியல அப்படின்னு தெரியாது எனக்கு. என்ன தெரியலன்றாங்க. சரி, தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பேசாம விலகிட்டேன். அப்போ ஒரு எண்ணம் வந்தது, பக்தர்களை தூக்கி அடிச்சோம்னா பகவான் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு. அது நடந்து ஒரு 4-5 மாசம் கூட இல்லை. இப்ப வேற விதமான செய்தி. நல்ல பக்தர்களே ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ. தப்பு, எல்லா தப்பும் நம்ம பண்ண முடியுமா? இன்னொருத்தர் பண்ணும்போது இந்த தப்பு நாளைக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு அறிவுரை. நான் வந்து ஆசிரியர், அதனால என்னை பின்பற்றும் பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுவது என் கடமை. நீங்க கோயம்புத்தூர் இஸ்கானுக்கு யாராவது ஒரு பக்தர் வந்தா, உங்களுக்கு நீங்க தினமும் பாக்குறீங்க, ஒருத்தர் புது பக்தர் வராங்க, புதுசா ஒருத்தர் பாருங்க பாருங்க, நீங்க விலகி நின்று அவங்கள பார்க்க விடணும். அது ஓகே பெருந்தன்மை. மேடம். அதை கத்துக்குங்க. அவங்கள தள்ளி விட்டீங்கன்னு வச்சுங்க, அங்க இருந்து ஜெகநாதர் பார்த்துனே இருப்பார். ம் அது ஒருவேளை பெரிய பக்தர் யாரோ வந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியாம அவங்கள தள்ளி விட்டீங்கன்னா இன்னும் அபராதத்துல விழுந்துருவீங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண சங்கீ மாதாஜி. இருங்க, இது சங்கீதா சங்கீதா ரேணுகா பேசிட்டோம், தேவின்னு. அப்புறம் நம்ம ஹரே பேசலாம். கிருஷ்ணா சங்கீதா. மாதாஜி. ஆ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப சொல்லுங்க. வந்து பண வசதி படைத்தவர்களுக்கும் ஒரு மாதிரி, இது இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி சில இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்றாங்கல்ல மாதாஜி. அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம இது பண்ணிக்கலாம் மாதாஜி? என்னை பொறுத்த வரைக்கும் பக்திய வந்து அந்த மாதிரி பிரிச்சு பாக்குறாங்களே மாதாஜி. எல்லா இடத்துலயும் நடக்குது. நடக்குது மாதாஜி. அத நான் நம்ம கடவுள், எப்படி மாதாஜி தவிர்த்துக்கலாம்? அதை அத நீங்க வந்து யோசிக்கவே கூடாது. நான் ம், ஓரமா நின்னுட்டு கிருஷ்ணர் காலில் விழுந்துட்டு தூரம் இருந்து உன்னை பார்த்துட்டு வரேன் சாமி, ம். பரவாயில்ல. ஏன்னா இங்க நான் என்னுடைய எண்ணத்தை காப்பாற்ற வேண்டியது முக்கியம். அங்க வந்து அவங்க என்ன பாகுபாடு காட்டுறாங்க, இவங்க அதெல்லாம் வேண்டாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. என் எண்ணம் தூய்மையா இருக்குதா, அங்க போறேன்னா நான் உன்னையே நினைக்கிறேனா, அவ்வளவுதான் நம்மளுக்கு வேணும். மத்ததை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே மாதாஜி. உங்களுடைய குரு, உங்களுக்கு வழிகாட்டும் மூத்த பக்தர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க கவலைப்படலாம். அப்படி இல்லை, உங்களை வழிகாட்டும் பக்தர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டாங்க. நான் காட்ட மாட்டேன். நான் வழிகாட்டுறதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் காட்ட மாட்டேன். நீங்க வந்தாலும் சரி, வேற யார் உங்களோட வந்தாலும் சரி, உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன்.
என்னை பொறுத்த வரையும் பக்தர்களை வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சரிசமமாக தான் பார்க்கணுன்றது என்னுடைய குருதேவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணுவேன். அதையும் சொல்லிடுவேன், இவ்வளோ என்னால் முடியும், இதை நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி யாராவது அறிவுள்ள பக்தர்கள் உங்களுக்கு பார்ஷியாலிட்டி காட்டுறாங்களா? இல்லையே. மற்றவங்க யாருன்னா காமிச்சா காமிச்சிட்டு போட்டோம், பரவாயில்லன்னு நினைங்க, நல்லதுங்க அது. பார்ஷியாலிட்டி சரிங்க. காட்ட அதை பற்றி ம். கவலைப்படாதீங்க. ஓரமாக நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் அது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். நான் அதை பற்றிலாம் கவலையே அதிகமா பட இருக்கு மாதாஜி. உண்மையான பக்தர்களுக்கு அது வந்து கிடைக்கிறது இல்ல மாதாஜி. அந்த இங்க இதுதான் செக்யூரிட்டியில இது ஆடம்பரத்துல பாருங்க, தான் இங்க செலவு. செக்யூரிட்டியில ஒரு முறை இதுவும் நடந்தது. ஒரு முறை பகவான் நிக்கிறார். ஒவ்வொரு கௌரி பூர்ணிமா நேரத்துல கோடான கோடி மக்கள் வராங்க. அப்ப பக்தர்களுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல விடுவாங்க. அப்ப இங்க ஒரு தமிழ் பக்தர் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் அப்படியும் விட மாட்டாங்க, ஏன்னா கோடான கோடி மக்கள் வர்றாங்கல்ல, லட்சக்கணக்குல வருவாங்க. ஆனால் பின்னாடி தள்ளுவாங்கன்னா அந்த மாதாஜி என்ன பண்ணுவாங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுன்னு போனா கூட தெரிந்த பக்தர்கள் தள்ளி விடுவாங்க. நீ வரக்கூடாதீங்க, நீ எப்படி வந்தீங்க, இது டோனர்ஸ் பிளேஸ், எப்படி வந்தேன்னு தெத்தி தெத்தி விடுவாங்க. நம்மளெல்லாம் அப்படி தெத்தி விடுவாங்க. ஒரு வெளிநாட்டுக்காரி, சாமி இங்க நிக்கிறாரு, அங்க செருப்பு கட்டி விடுறா. நாங்கெல்லாம் செருப்பு வீட்டிலே விட்டு நடந்து வெறுங்காலில் போவோம். அப்ப இந்த கூப்பன் கொடுக்குற மாதாஜி, பெருமாள் எதிர்க்க செருப்பை விட்டுருக்காளே, ஐயோ என்ன அபராதம் பண்றா. முன்னாடி வந்து அவ பெரிய ராணி மாதிரி, செக்யூரிட்டிலாம் அவ வந்து அவ குழந்தை. ஒரு நாள் மங்களாரத்தியில் பார்க்குறேன், அந்த செக்யூரிட்டி எல்லாரையும் எட்டி எட்டி உதைக்கிறான், அந்த பொம்பளைய மட்டும் அப்படியே கூட்டின்னு போய் முன்னாடி நிற்க வைக்கிறான். யார் நமக்கே அந்த பக்தி இப்படி டிஸ்டர்ப் ஆகும், எடுத்துன்னு போய் ஆமா முன்னாடி நிற்க மாதாஜி. வைக்கிறான். என்னடான்னு பார்த்தேன். இது தெரியா, இன்னைக்கு இன்னைக்கு நிலைமை இது ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அவங்க மாயாப்பூர்லயே வரக்கூடாதுன்ட்டு சட்டம். அந்த பெண் மாயாப்பூருக்கே வரக்கூடாது அப்படின்னு பஞ்சாயத்து. புரியுதா? புரியுது. இதான் இந்த மேல போறது கீழே இறங்குறது இதெல்லாம் வரும் போவோங்க. நாம நிலையா இருக்கலாம், நம்மளை தூக்கி கொண்டாட வேண்டாம், கீழவும் தள்ள வேண்டாம். நம்ம கிராஜுவலா முன்னேறலாம், கீழே விழாத மாதிரி. ஓகே மாதாஜி. புரியுதா? அதை பத்தி புரியுது. கவலைப்படாதீங்க. சரி, பணக்காரங்களுக்கு முன்னாடி இது கோபுரம் இதெல்லாம் வச்சுட்டு போட்டோம். நமக்கு ஒரு விஷயம் இருக்கே. என்ன விஷயம்? ஜெபம் பண்றது. ஆமா மாதாஜி. அதுல உங்களையும் கிருஷ்ணரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அது கவனமா ஜெபம் பண்ணுங்களேன், ம். பெஸ்டா ஜெபம் பண்ணுங்க. கிருஷ்ணர் வந்து உங்களோட உட்காந்துக்குவார். நாம ஜெபத்துல நாக்குல வந்து கிருஷ்ணர் உட்கார்றாராம். நீங்க பண்றது அவ்வளோ அருமையா பண்ணீங்கன்னா கிருஷ்ணரையும் உங்களையும் எப்படி பிரிக்க முடியும்? யாராலையும் பிரிக்க முடியாது. ஓகே நமக்குன்னு மாதாஜி. ஆமா சில விஷயங்கள் இருக்குங்க. அது தனிப்பட்ட முறையில நம்ம முன்னேறுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ம், குருவனுடைய பிரசங்கத்தை கேட்போம், பிரபுபாதருடைய பிரசங்கத்தை கேட்போம், புத்தகங்களை நன்கு படிப்போம், நம்முடைய பக்தியை ஸ்ட்ராங்கா ஆக்கிக்குவோம். இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஏறும் இறங்கும். இன்னைக்கு நீங்க 1 லட்சம் டொனேஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாலை கண்டிப்பா போடுவாங்க. எவ்ரிடே 1 லட்சம் உங்களால டொனேஷன் பண்ண முடியாது. அப்ப நாளைக்கு உங்களுக்கு மாலை கிடைக்காது. அது ஏன்னா அப்ப 1 லட்சம் டொனேஷன் கொடுத்தவனுக்கு ஏதாவது மரியாதை பண்ணித்தானே ஆகணும். அதுவும் பண்ணலைன்னா எப்படி? அதெல்லாம் மற்றவர்களுக்கு, நமக்கு இல்லை. நமக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கு. நீங்க தூய பக்தராகும்போது கிருஷ்ணர் வந்து உங்களை கூட்டின்னு போக போறாரு. அதுக்கு தானே நம்ம முயற்சி பண்றோம். இங்க வடகோபுரம் கொடுக்குறான், சடகோபுரம் கொடுக்குறான்றதுக்காக பக்தி பண்றீங்க நீங்க. இங்க 4 பேர் நம்மளை புகழணும்னா பக்தி பண்றீங்க நீங்க. வேணாம் வேணாம் நமக்கு அதெல்லாம். நதனம் நாஜனம் நா சுந்தரிம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, எனக்கு பொண்ணு ஆனா பொருள் ஆனா புகழும் வேண்டாம். இந்த உலகாய விஷயம் நமக்கு வேண்டாம். யாருக்குன்னா பார்ஷாலிட்டி காட்டிட்டு போட்டோம், சரி வச்சுன்னு ஆடட்டும் விடுங்க, அது நமக்கு இல்லை, நமக்கு வேண்டாம். அது வந்தாலும் பாருங்க எப்படி கீழே தள்ளுது. நான் உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். சாமி எதிர்க்க முன்னாடி போய் உட்காருவா, இன்னைக்கு வரவே கூடாதுன்னு சட்டம். என்ன பண்ணாங்களோ தெரியல, எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அதான் மேல கொண்டு போவோம், கீழே தள்ளும். அது நமக்கு வேண்டாங்க. நம்ம உண்மையான பக்தர்களா இருப்போம். அது பார்ஷாலிட்டி பத்தி கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. ஏன் கவலைப்படணும்?
உங்களுக்கு இல்ல காலையில உரியவர்கள் இருந்து நம்ம வெயிட் பண்ணி பகவானை நம்ம பாக்குறோம் மாதாஜி. அது அவங்கள இது பண்ணி அவங்க அந்த லாஸ்ட் மினிட்ல தானே மாதாஜி வர்றாங்க. அப்ப உண்மையான பக்தர்களுக்கு வெயிட் பண்ற அங்க மாதிரி தானே இங்க இருக்கு கூட சில மாதாஜி நேரங்கள்ல எல்லாருமே. சண்டை நடக்கும் பாருங்க. ஆமா மாதாஜி, பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம நிக்கிறோம். காலையில இருந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டு போய் நிக்கிறோம்ல மாதாஜி. அதுக்கு சரியான இது கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது மாதாஜி. ஏங்க இப்ப நீங்க இஸ்கான் கோயில் போனீங்கன்னா சாதாரணமா நல்ல தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி இந்த திருப்பதி இந்த மாதிரி லைன்ல நின்று போற கோயிலை விட இஸ்கானுக்கு போங்க. கீர்த்தனை இருக்கும், பிரசாதம் இருக்கும், பிரசங்கம் இருக்கும், இது பெஸ்ட். எதுக்கு அங்க போறீங்க? அங்க பாருங்க மனசும் இது போறீங்க. இங்க இஸ்கான் போனீங்கன்னா உங்களுக்கு பிரசங்கம் நடக்கும்ல. இங்கேயுமா லைன் அது ஜென்மாஷ்டமி அன்னைக்கு லைன் இருக்கும் இல்லையா? அப்படிதானே? ஆமா மத்த மாதாஜி. நாள்ல தெரியல மாதாஜி. தெரியல. நீங்க எந்த கோயிலை பத்தி பேசுறீங்க? நான் பொதுவா பேசுறேன் மாதாஜி, பொதுவா பேசுறேன். நீங்க இதுலயும் அப்போ இருக்கு சில அப்ப இது. அப்ப நீங்க வந்து ஆமா. இஸ்கான் கோயிலுக்கே போங்க. அங்க ஒண்ணும் நீங்க தூரந்து கூட பாத்துக்கலாம். ஜெகநாதரை தூரந்து கூட பார்க்கலாம். இப்ப இங்க ஓகே. எங்க பஞ்சதத்துவா வெளியே கேட்டுக்கு வெளியே இருந்து கூட பார்க்கலாம். அதையும் மீறி கூட்டம்னா நான் பேசாம அங்க பஜன் குட்டீர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் சாமி கும்பிட்டு போயின்னே இருந்துருவேன். இங்க கருத்து என் மனதை உன் திருவடியில வைக்கணும், அவ்வளவுதான். அது நான் எங்க இருந்து வேணா செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பாகுபாடுகளுக்கு நீங்க எதை குறித்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு புரியாம நான் ஏதோ ஒரு பதில் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. பகவானை தரிசிக்கணும் அப்படின்னும் போது சாதாரண நேரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கூட்டத்துல போய் நெரிக்க வேண்டாம். என்னை ஓகே பொறுத்த மாதாஜி. வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, சாதாரண நேரத்துல போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பண்டிகை நாட்கள்ல வீட்டுல உட்காந்து மனசார அவரை தீவிரமா ஜெபம் பண்ணலாம். ஏன்னா ஜெபம் தான் பக்திக்கு ரொம்ப முக்கியமான காரியம். பகவானை பார்ப்பதை விட பகவானை பற்றி கேட்பது முக்கியம். இதை நான் நிறைய பேருக்கு சொன்னேன், சொல்றேன். பகவானை பார்ப்பதை விட பகவானை பற்றி கேளுங்கள், அது பலன் அதிகம். அதனால நீங்க எங்கேயாவது திருவிழா நாட்கள் கூட்ட நாட்கள்லாம் போகாதீங்க. போகாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்காக பயப்படாதீங்க. ஐயோ இன்னைக்கு கோயிலுக்கு போகலையான்னு பயப்படாதீங்க. வீட்டில் உட்காந்து நல்லா சாமி கும்பிடுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஓகே என்னைக்கு மாதாஜி. கூட்டமோ அன்னைக்கு நான் போக மாட்டேன். இங்க 5 வருடங்களுக்கு ஒரு முறை பஞ்சதத்துவாக்கு அபிஷேகம் நடக்கும். இன்ன வரைக்கும் நான் இங்க கிட்டத்தட்ட 3 முறை அந்த பஞ்சதத்துவ அபிஷேகம் நடந்துச்சு. 3 முறையும் நான் போவே இல்லை. நான் தினமும் பார்க்குறேன் அந்த ஸ்கீம்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டொனேஷன் வேணும். அந்த அந்த அபிஷேகத்துல உள்ள போனோம்னா 1,00,000ன்னு சொல்றாங்க. நான் என் வாழ்க்கையே கொடுத்துருக்குறேன், திரும்பியும் என்னால் 1,00,000 கொடுக்க முடியாது. நான் தான் உன்னை தினமும் பார்க்கறேனே, நான் உன்னை அப்படியே பார்த்துக்கிறேன், இன்னைக்கு நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் போகல. உங்களுக்கு தான் வகுப்பு கொடுத்தேன். இதே குரூப்பு சண்டே லாஸ்ட் அந்த பஞ்சதத்துவ அபிஷேகம் அன்னைக்கு எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. யாரோ சொன்னாங்க, ஒரு பெரிய டோனர் எல்லாருக்கும் ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்து வாங்க வாங்கன்னு டிவோட்டிஸை கூப்பிடுறாங்க. நான் இங்க கிளாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நான் என்னுடைய கணவரும் ஒரு பக்தர் வந்திருந்தார் வீட்டுக்கு, அவங்க 2 பேருக்கும் 2 டிக்கெட் கிடைச்சது, கணவன் எனக்கும் என் கணவருக்கும். நான் அதையும் விட்டுட்டேன். ஏன்னா சேவை முக்கியம். உன்னை நான் தரிசிப்பதை விட சேவை முக்கியம். அது தெரியும் கிருஷ்ணருக்கு. நான் விட்டுட்டேன் அதை. ஆனா கிடைச்சது. ஆனா இங்க பக்தர்களை வர வச்சுட்டு நான் அவங்கள ஏமாத்த முடியாது. வகுப்புன்னு சொல்லிட்டு அதே நேரம் அபிஷேகம் நடக்குது. அதனால ஓகே சேவை மாதாஜி. முக்கியம். பகவானை தரிசிப்பதை விட சேவை முக்கியம். பகவானை பார்ப்பதை விட பகவானை பற்றி கேட்பது முக்கியம். சாதாரண நாள்ல போய் நல்லா சாமி கும்பிடுங்க, அமைதியா நின்னு ஒரு மாலை ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது மாதாஜி ஜோசியர்கள் இருக்கிறாங்களா மாதாஜி, அவங்க ரொம்ப பெருகிட்டாங்க மாதாஜி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகம் அந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து இது மாதிரி தினத்துல இப்படி கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போனா நல்லது, அந்த கோயிலுக்கு போனா நல்லது, அது செஞ்சா நம்மளுக்கு நல்லது, இது போயிரு வந்துட்டு நல்லா சொல்லிட்டாங்க மாதாஜி. அதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க மாதாஜி. டிவியில மத்த பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் போட்டுறாங்க மாதாஜி. இந்த ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா அதை அப்படியே கேட்டுட்டு எல்லாரும் அதே கோயிலுக்கு போயிடுறாங்க மாதாஜி. அதனாலதாங்க மாதாஜி நெருக்கி அடிச்சுட்டு கீழ் விழுந்து மேல் விழுந்து அதெல்லாம் பிரச்சனைகள் பெருசாகுதுங்க மாதாஜி. அப்ப நான் வேணா ஜோசியர்கள்னாலதான் இப்ப இந்த மக்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இப்போ சாமி கும்பிடுறதுங்கிறது உண்மை பக்திக்காக பாருங்க, ஹரே அது உண்மை. கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தயவு செய்து சொல்ல வேண்டாங்க மாதாஜி. இந்த ஜோசியர் மக்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்க.
மாதாஜி. ஜோசியரே சொன்னார், பெரிய ஜோசியரே சொன்னார். ஆ நாங்க சொல்றோம்னா கோயிலுக்கு போகட்டுங்கிறதுக்காக சொல்றோம் நாங்க ஆ அப்படின்னு சொல்றாரு அவர். இல்லைன்னா மக்கள் கோயிலுக்கே போக மாட்டாங்க, நாங்க சொல்றதுனாலதான் கோயிலுக்கு போறாங்க சொல்றாங்க ஜோசியர். அது அதனால ரைட்டு. அந்த ஆனா கருத்து நீங்க இந்த சொல்ல மாதிரி வேணாம் தயவு இந்த செய்து. மாதிரி ஆ இந்த ஆ நாள்ல தப்பா இருந்தா போனோம், இப்படி போனோம். மன்னிச்சுக்கோங்க. ஆ கோயிலுன்றது தினமும் போகணும்ல. ம் கோயிலுக்குன்றது வந்து தினமும் போகணும், ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் போகணும். அப்ப நாம தினம் போனாதான் போய்க்கிட்டு தானே நம்ம. இப்ப இந்த மாதாஜி கும்பமேள. இப்போ ம். ஆ. மாதாஜி இப்ப சாயந்தரம் இந்த 2 நாளைக்கு முன்னால ஆந்திராவிலைங்க மாதாஜி ஒரு ம். கோயிலுக்கு போய் அவ்வளவு பேர் கீழ் விழுந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அது மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுங்களா மாதாஜி? அப்போ ஒரு ஜோசியர் சொன்னதுனாலதான் அவங்க அத்தனை பேரும் போயிருக்கிறாங்க. அந்த ம். ஜோசியர் ஒரு நியூஸ் கொடுக்கறாரு, எப்படியாவது ஒரு நியூஸ் டிவிலயோ பேப்பர்லயோ ஏதோ பேப்பர்ல அதை கொடுத்துட்றாரு. அப்ப கொடுத்தோன்னு படிக்கிறாங்க, அத்தனை பேர் அங்க போயிடுறாங்க. அப்போ பெரிய ஜோசியர் நல்லதுதான் சொல்றாரு, சின்ன ஜோசியர் நல்லதுதான் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கட்டுப்பாடா நான் இருந்துக்கணும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் கும்பிட்டு வர, சாயந்தரம் கும்பிட்டு வர, அப்படி பாத்துக்கணும். அதை விட்டு எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போனா ஏன்னா ஒரு அதெல்லாம் வந்து கர்ம காண்டம். ஆ அதுல அந்த பிரச்சனைகள் வரும். நாம ஆ தான் கிருஷ்ணரை வந்து கொண்டாடுறோமே தினமுமே. இனிமேதான் பேப்பரை விசேஷ ஆ பார்க்கணும். நாட்கள்ல மட்டும் இல்ல, எப்ப முடியுதோ அப்ப போய் ஆ பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக நம்ம பக்தி வேற, அவங்களது வேற. ஆ இந்த கரெக்ட் மாதாஜி. பொதுமக்கள்லாம் கர்மகாண்டிகள். ம் அவங்களுக்கு வந்து பலநோக்கு செயல், அவங்களுக்கு பலன் வேணும். நம்மளுக்கு வந்து ம் நாம என்ன சரணாகதி பக்தர்கள். நமக்கு ம் வந்து நீ என்ன நினைக்கிறியோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு நினைக்கிறோம். அதனால நமக்கு வந்து அந்த போராட்டம் கிடையாது. அதனால நம்ம வந்து இங்க வகுப்புல இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், நிறைய பக்தர்கள் வந்து கும்பமேளா ஓடினாங்க. எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. கும்பமேளா புண்ணியம் தரக்கூடிய ஒரு செயல். அங்க நீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னா அது வேற கதை. அங்க நிறைய வராங்க, துளசி மாராணி மாதிரி, மாதாஜி மாதிரி ஆளுங்கன்னா அங்க போய் புத்தகம் விநியோகம் பண்ணியிருப்பாங்க. சேவைக்கு போறீங்களா அது வேற கதை. ஆனா அங்க போய் நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பக்தர்கள் போனாங்க. இங்க இருந்து மாயாப்பூர் எவ்வளோ பெரிய தேசம். மாயாப்பூர்ல ஒரு நாள் வாழறது 10 கும்பமேளா அட்டென்ட் பண்றதுக்கு சமமாவாது. அப்படிப்பட்ட தேசத்துல இருந்து பஸ் வச்சுன்னு போய் 5 நாள் அங்கேயே நின்னுட்டாங்களாம், எல்லாமே வெளியே பண்ணாங்களாம். இதெல்லாம் எதுக்கு? இது தேவையில்லை. ஏன்னா அறியாமை. அது வந்து கும்பமேளா என்பது அது அந்த அந்த அமிர்தம் வரக்கூடிய நாள். அந்த நாள்ல போய் இது ஸ்நானம் பண்றது, அங்க போய் குளிக்கிறது வந்து பல பாவங்களை எடுக்கும். நாம ஜபத்துல இருக்கிறோம், நாமளே வாழறோம், நமக்கு என்னத்துக்கு பாவ புண்ணியத்தை எடுக்கணுன்ற பிரச்சனையில இறங்க போறோம். நம் கிருஷ்ணரோடே வாழறோம். நாமத்தை சொல்றவங்க எல்லாம் கிருஷ்ணரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? அதெல்லாம் அந்த பாமர மக்களுக்கு, அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து புண்ணியம் ம் வேணும், அதுக்காக அவங்க போறாங்க. அந்த நிலைக்கு நாம இறங்கக்கூடாது. தீட்சை பெற்ற பக்தர்கள், சில பக்தர்கள் அதான் போனாங்க. கரெக்டான எதுக்கு கருத்து. சரியான கருத்து பிரச்சாரத்துக்கு மாதாஜி. போனாங்க. புரியுதா இந்த விஷயம்? யாருக்குன்னா புரியலன்னா கேட்டுருங்க, கேளுங்க என்ன. சரியான கருத்து மாதாஜி, கரெக்டா சொன்னீங்க எல்லாத்துக்கும். நமக்கு வந்து புண்ணியம் தேவையில்லை, நாம கிருஷ்ணரோடே இருக்கிறோம். சரணாகதி தீட்சை பெற்ற பக்தர்னா நீங்க சரணாகதி பக்தர்கள். உங்களை காப்பாத்துறது கிருஷ்ணருடைய கடமை. நான் சரணாகதியே மறந்து போயிட்டு நான் கர்மகாண்டி மாதிரி ஒரு பக்தர் சொல்றாரு, வெளிநாட்டுல இருந்து வந்தாராம், மூட்டையெல்லாம் தூக்கின்னு பைக்ல போனாராம். அடிப்படை விஷயமே தெரியலையா உனக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இன்னொரு பக்தர் என்னை கூப்பிட்டாங்க, அவங்களும் வெளிநாட்டுல இருந்து தான் வந்தாங்க. அவங்கள நான் சோதிக்கிறேன். அவங்க தனியா பெண் வந்தாங்க. வந்தோடனே நான் ஃப்ளைட்ல போறேன், நீ வரியா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு. அப்போ நான் தனியா போய்க்கிறேன். உனக்கு ஒரு தோழி, நீ வந்து அமெரிக்காலே வாழற, ஏன் ஒரு பக்தரை கூட்டின்னு போனா உனக்கு என்ன? நான் வந்து போக விருப்பப்படல, அதுக்கு தான் நான் இதை செஞ்சு பார்த்தேன். ஏன் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு. அப்போ நான் தரேன்னு சொல்லியே, நான் போய்க்கிறேன் அப்படின்னு போய் தனியா போறேன்ட்டு வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அடிப்படை விஷயம் இல்லை உனக்கு. அவங்க வந்து மாயாப்பூர்ல பல வருஷம் இருந்து மாயாப்பூரை விட்டுட்டாங்க. இப்ப மாயாப்பூரை விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கர்ம காண்ட மாதிரியே பக்தியை பண்ணுவாங்க. புருஷோத்தம் மாசம் முழுக்க போய் கங்கையில குளிப்பாங்க. கர்ம காண்டம் மாதிரி பக்தி பண்ணாதீங்க. மனதை மாற்றுங்கள். மனதில் கிருஷ்ணருக்கு, மனதில் நிறுத்துங்க கிருஷ்ணரை. நாம ஜபம் செய்யுங்கள். நாம ஜபத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும், மற்றதெல்லாம் செகண்டரி தான். சாண்டிங் நல்லா பண்ணணும், இதான் நம்முடைய குறிக்கோள். கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் சேவை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை போய் அங்க ஸ்நானம் பண்றது, இங்க ஸ்நானம் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, அதெல்லாம் கர்ம காண்டம்ன்றது வந்து பலநோக்கு செயல். அதுல தான் இதெல்லாம் மாட்டோம். இப்போ இன்னைக்கு போய் சாமியை கும்பிட்டே ஆகணும், சொர்க்கவாசல் உள்ள போய் வெளியே வரணும்,
இருக்கா? ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல், திருப்பதி சொர்க்கவாசல், பிரம்மோற்சவம் இருக்கு போய் மாதாஜி. பார்க்கணும். இதெல்லாம் அந்த பாவத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. நமக்கு இல்ல. நாம எங்க இருந்தாலும் கிருஷ்ணரை நினைக்கணும். எப்படி இருந்தாலும் கிருஷ்ணரை நினைக்கணும். தினமும் நம்மளுக்கு ஜென்மாஷ்டமி தான். வருஷத்துல ஒரு நாள் தான் ஜென்மாஷ்டமி இல்ல, தினமும் ஜென்மாஷ்டமி தான். தினமும் கிருஷ்ணரை மனதில் நினைப்பதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம். இதெல்லாம் கர்ம காண்டம். ஜெயசுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கம் மாதாஜி. இப்ப சொன்னீங்க கும்பமேளால என்னமோ அமிர்தம் பெறதுன்னு சொல்லி புரியல மாதாஜி. என்ன ஸ்பெஷல் மாதாஜி கும்பமேளாண்ட? அதாவது ஒரு குறிப்பிட்ட திதி இருக்கு. மேல தேவர்கள் வந்து அமிர்தம் கடைஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஓ, சொல்லுங்க மாதாஜி. அந்த கடைஞ்ச அமிர்தம் பூலோகத்துல கும்பகோணம், 3 நதிகள் சேர்ற இடம், அந்த கும்பம் வச்ச இடம், அதுல ஒரு சில திதிகள்ல அமிர்தம் வரும். அது வந்து புண்ணியத்தை கொடுக்கும். அங்க போய் நீங்க நீராடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய புண்ணியம் சேரும். பாவம் கழியுமான்றது எனக்கு தெரியல, ஆனா புண்ணியம் வரும். பாவ புண்ணியத்துல பக்தர்களுக்கு கருத்தே இல்லை. பாவ புண்ணியத்தைக்கு அப்பாற்பட்டது பக்தி. பாவ புண்ணியத்தை பற்றி பக்தன் கவலையே படுறதில்ல. பக்தனுடைய கவலை, நான் கிருஷ்ணரை எப்படி நல்லா வச்சுப்பேன், கிருஷ்ணரை எப்படி திருப்தி பண்ணுவேன்றது மட்டும்தான் பக்தனுடைய கவலை. வேற எதுவுமே கிடையாது. இதான் தூய பக்தி. அந்நியா அபிலாஷித்தா சூன்யம். நான் எப்படி வாழ போறேன், நான் சுகமா வாழறேன்னா, நல்லா இருக்கிறேன்னா இல்லையா, அதை பத்தின கவலையே எனக்கு கிடையாது. எனக்கு நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிருஷ்ண நாமத்தை சொல்லணும், வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும். இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள். அமிர்தம் குடிச்சு அமரன் ஆடணும்னு ஆசையா? ஏன்னா அது எல்லாம் பண்ணீங்கன்னா சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை மாதாஜி, அந்த கிடைக்கும். அமிர்தம் பெரும் பார்க்க மாட்டாங்க, தண்ணியிலேயே வருமென்ற ஒரு நம்பிக்கை, அப்படியா மாதாஜி? அதுல குளிச்சு அந்த குடிச்சிங்கனால அமிர்தம் ஏன்னா அங்க பாருங்க, இந்த வாட்டி வந்தது 140 வருஷத்துக்கு ஒரு முறை வந்த கும்பமேளா. அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் வரலையாமே. இத்தனை கோடானு கோடி மக்கள் போய் குளிச்சாங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா அத? இல்ல மாதாஜி, அது இல்ல. ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. அமிர்தம் வரும். பட்டங்க மாதாஜி. அந்த தண்ணி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த காமிச்சாங்க மாதாஜி. அந்த பாட்டில எல்லாம் தண்ணி எடுத்து காமிச்சாங்க. அந்த குளிச்சுட்டே இருக்கிறாங்க எல்லாரும். இதுக்கு அந்த பக்கம் போக கூடாது தடுத்து வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் கூட தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க மாதாஜி. டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. ஒரு இன்ஃபெக்ஷன் வரல மாதாஜி. இதெல்லாம் உண்மைதான். ஆனா நமக்கு பக்தர்களாகிய நமக்கு தெளிவு வேண்டும். எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணும்ன்றவங்களுக்கு பகவான் வந்து ஓகே, நீ இதுல குளிச்சின்னா உனக்கு அமிர்தம் கிடைக்கும், அமர்த்துவம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம், அந்த மாதிரி எண்ணம் உடையதுக்கு தான் அது. நமக்கு இல்ல. இது அந்த நமக்கு திதி, இல்ல. அந்த ஒரு நாள் தானே மாதாஜி திதி, அதுக்கான கனகாலமா போய் நிக்கிறாங்கல்ல அங்க கும்பமேளாக, இல்லையா மாதாஜி? ஆமா, அந்த ஒரு நாள் தான் வந்தது. அது ஒரு 4-5 நாள் வந்தது. என்ன, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதோ அமாவாசை வந்துச்சு, ஏதோ ஒரு அமாவாசை வந்துச்சு, 4-5 நாள் வந்தது. இங்க பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு பக்தர் இருக்கிறாங்க, சொன்னேன்ல, ஒரு டிராவல்ஸ் நடத்துறவங்க, அவங்க சொன்னாங்க அந்த இடத்தை விட, அந்த பிரயாகையை விட மாயாப்பூர்ல இருக்கிற பிரயாகை பிரசித்தமானது. ஏன்னா இங்க மகாபிரபு இருந்தது, அப்படி இங்க ஒரு மகா பிரயாகை இருக்கு, அங்க நாம குளிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சின்ன குரூப் போய் குளிச்சு பக்தி பண்ணி கீர்த்தன் பண்ணி பித்ருக்களுக்கெல்லாம் பிண்டதானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். அது அவங்க சொன்னாங்க, சரி பக்தர்கள் கூப்பிட்டாங்களே, ஒரு பக்தர்களோட சேர்ந்து ஒரு பக்தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி உள் எண்ணத்தோட போல, என்னுடைய பாவம் கழியட்டும், எனக்கு புண்ணியம் வரட்டும், அது பாவ புண்ணியத்தை பற்றி பக்தர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மாதாஜி, பிண்டதானம் நம்ம எல்லாம் கொடுக்கணும் மாதாஜி. எல்லாம் நான் பலமுறை சொல்லிட்டேன், பக்தர்கள் பக்தி ரீதியில முன்னோர்களுக்கு பிண்டதானம் செய்யணும், ஜபம் பண்ணுங்க, கீர்த்தன் வைங்க, பக்தர்களுக்கு பிராமணர்களுக்கு தானம் அளிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நீங்க இங்க வரும்பொழுது அகமதாபாத் இஸ்கான் வரும்பொழுது மாயாப்பூர் இஸ்கான்ல நடந்தது சொன்னீங்க. இங்க யாருக்குமே நீங்க யாருன்னு காட்டிக்கவே இல்ல, சொல்லவும் இல்ல, நீங்க தெரிவிக்காம தான் வந்தீங்க. ஆனா இங்க வந்தோன்னா பக்தி விகாஸ் குரு மகாராஜோட மூத்த
சீடர்கள் மூத்த பக்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஷ்ய அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள. நீங்க சொல்லவே இல்லை, ஆனா அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை கிளாஸ் லெக்சர் கொடுத்து சொல்லிக்கலாம் மாட்டாச்சு, நீங்க சொல்லாம வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னு உங்களை ரொம்ப விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ பிரபுபாதர் சொன்ன மாதிரி உலகம் பூரா உங்களுக்கு வீடுதான் மாதாஜி. நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு பெருமை இருக்கு மாதாஜி. அது நீங்க சொல்லாமலே தானா உங்க கூடவே வருது மாதாஜி. நான் இஸ்கான்ல போயிருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க முன்னாடி இருந்ததை விட அவங்க கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் நிறைய அவங்க கொடுத்ததை நான் பார்த்தேன் மாதாஜி. ரெகுலரா நாங்க போகும்போது பாக்குறோம்ல மாதாஜி. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஆனா அதெல்லாம் மாதாஜி குரு அதை எதுவுமே பொருள்படுத்தவே இல்லை பெரிய லெவல்ல. அத எதையுமே ஒரு ஒரு பெருமையா கூட நீங்க எடுத்துக்கல. அப்படியே சரி சரின்ட்டு பேசிட்டு அவங்க ஆனா விடவே இல்லை, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீங்களாதான் சரி லேட் ஆயிடுச்சு நம்ம போலாம் அப்படின்ட்டு கிளம்புனீங்க. இல்லாட்டி அவங்க நீங்க இங்கேயே தங்குங்கன்னு கூட சொன்னாங்க அவங்கள. பக்தர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பின்னாடி போக கூடாது மாதாஜி. இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு நம்முடைய பக்தி வாழ்க்கைக்கு பாதகம். நாம எப்பவுமே நம்மள சாதாரணமா தான் வச்சுக்கணும். ஆனா உங்களை கொண்டாடுறவங்களும் உங்களை பெருமைப்படுத்துறவங்களும் உங்க கூட நிறைய இஸ்கான்ல இருக்காங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் எதுவுமே பெருமையா எடுத்துக்காம ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க மாதாஜி. இல்ல சிம்பிளா தான் இருந்தாகணும் மாதாஜி. இல்லைன்னா நமக்கு பின்னாடி பாதகம் அது. நான் இது வந்து எனக்கு கொடுக்கப்படல. என்னுடைய குரு 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 பரம்பரைக்கு கொடுக்கப்படுற விஷயம் இது. அதை நான் எனக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது? இது எனக்கு கொடுக்கப்படுற விஷயம் கிடையாது. இது அங்க நான் திருப்பி கொடுத்துடணும். இந்த மரியாதைலாம் அப்படியே கொடுத்துட்டேன் நான். என்னுடைய குருதேவருக்கும் பிரபுபாதருக்கும் செல்ல வேண்டியது எனக்கு இல்லை இது. ஏன்னா அவங்க சொல்றதான் நான் சொல்றேன். அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள் புகழ் எல்லாம் அவங்களை சாரும், என்னை சாராது. நான் தொண்டன் மட்டுமே. இந்த நினைவு எனக்கு நன்மை தரும். நான் எப்போ இது என்னது அப்படின்னு நினைச்சேன்னா நான் கீழ் விழுந்துருவேன். நான் செய்யறேன் அப்படின்னு எப்போ எந்த எண்ணம் வருதோ அப்போ எனக்கு அது முன்னேற்றத்தை தராது. எப்பொழுதும் நாம தொண்டரா தான் நினைக்கணும். தொண்டர் நிலையில தான் வைக்கணும். நன்றி. நன்றி மாதாஜி. கோபிநாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரியா மாதாஜி கை உயர்த்தி இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ம். இப்போ வந்து நம்ம லைன்ல நின்று இருக்கிறோம் பிரசாதுக்கு, இல்லைன்னா எங்க கோயில் தரிசனத்துக்கு. நம்மளை தள்ளி விட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப நாம சொல்றோம், இல்ல நான் நீங்க நின்றுந்தேன், நீங்க பின்னால போங்கிறா. உடனே கோச்சுக்கிறாங்க. பக்தரேத வெளிய ஆளு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து பாருங்க. சில நேரத்துல போராடியும் தள்ள வேண்டியிருக்கு. இந்த ராதாஷ்டமி அன்னைக்கு, ராதாஷ்டமி இல்லை கோபாஷ்டமி அன்னைக்கு 11 வருஷமா மாயாப்பூர்ல இருக்கிறேன். ஆனா என்னோட இந்த வருஷம் இருந்த பக்தர்கள் எப்படியாவது ராதாராணியினுடைய திருவடிகளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு என்ன தள்ளுறாங்க. என்னால நான் சொன்னேன், நான் போய் கூட்டத்துல நசுங்கி செத்து போயிட்டேன்னா என்ன ஆகும்? இல்லை எதாவது பண்ணுவாங்க, இப்போ வயசாயிடுச்சு, கீழே விழுந்து கை கால் முறிஞ்சதுன்னா ஒரு ரிஸ்க்கு அப்படின்ற எண்ணங்களோட இருக்கும். ப்ளஸ் இதை மீறி என்னுடைய எண்ணம், நான் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் கிருஷ்ணரை உள்ள நினைக்கணும். அது நினைக்காம கூட்டத்தில் அப்படியே மறந்து வேற விஷயங்களை பேசுறது கூடாது. எனக்கு அது பிடிக்காது. எப்படியோ இந்த முறை வந்து அந்த கூட்டத்தில் போய் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. தூரம் இருந்து பார்ப்பேன், கூட்டத்தில் தள்ளி விட்டுருவாங்க, வெளியே வந்துடுவேன் சரின்ட்டு. இந்த முறை யாரோ பக்தர்களுடைய துணையினால அந்த நசுங்குறோம். அந்த பெண்கள், ஆண்கள்லாம் ஒழுங்கா போறாங்க. பெண்கள் அப்படி ஒரு நசுக்கு. நாங்களும் இந்த நேரத்துல இது நான் பண்ணிருக்கூடாது, லைன்ல போயிருந்தேன்னா பார்த்துருப்பனோ இல்லையோ தெரியாது. என் கூட வந்த சில பக்தர்கள்லாம் எங்களை குறுக்குல விட்டுட்டாங்க, குறுக்க எடுத்துன்னு போனாங்க. அது தப்பு தான், அது செஞ்சேன் நான். அவங்களோட அப்படியே போய் 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 அப்புறம் ஒரு இடத்துல மாட்டினோம் பாருங்க. அவங்க நசுக்கு நான் நினைச்சேன் நான் இன்னைக்கு போயிட்டேன் அப்படின்னு. அப்படி நசுக்குனாங்க. ஆனா பகவானுடைய கருணையினால அந்த சயன ஆர்த்தி பண்ணல. அவங்க பண்ணாம பார்க்க விட்டாங்க. அந்த மேடை ஏறி தான் இந்த ஒரு நாள் தான் அந்த மேடை மேலே ஏறி ராதாராணியினுடைய திருவடியும் சகிகளுடைய திருவடியும் பார்க்கறதுக்கு அனுமதின்னு பண்ணியிருக்கிறாங்க போலருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த வருஷம் மட்டும் கிடைச்சது. அதுலேயும் கவனமா இருந்தேன். ஏன்னா அந்த ஒரு செகண்ட் தானே விடுறாங்க, தள்ளுறாங்க, எல்லாம் பண்றாங்க. கவனமா சரி தாயாருடைய திருவடி கிடைக்குது, கவனமா அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒழுங்கா நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா பார்த்துட்டு வெளியே வந்தேன்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜிபிசி ஒரு சட்டம் போட்டுச்சான், இனிமேல் வந்து திருவடிலாம் காட்டவே வேண்டாம், உலகமெங்கும் இருக்கக்கூடிய கோயில்கள்ல இனி ஸ்ரீமதி ராதாராணி சகிகளுடைய திருவடியெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டம் இப்போ வந்திருக்கு. இது கடைசியா நான் உனக்கு கொடுக்குறேன், வாமா பார்த்துட்டு போயிடுமான்னு சொல்லியிருக்கா போல் இருக்கு ராதாராணி. பார்த்து முடிச்சிட்டோம். இது மற்றவங்கலாம் அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் நாங்கெல்லாம் பார்க்கல, மேலே இருந்தோம் கீழே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படியோ அது பகவான். நான் இந்த மாதிரி கூட்டத்தில் போகவே மாட்டேன். என்னுடைய ஒரே கருத்து, இப்போ கூட ஒரே கருத்து, தூரம் இருந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்றது தான். ஆனாலும் இந்த முறை கூட இருக்கிற பக்தர்கள் உங்களை தாக்குறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்தாங்க. அதனால நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்களுடைய கருணை. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, சுதாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அவங்க நேத்து வந்து எல்லா இதுக்கும் பதில் குறிச்சிட்டாங்க. சொல்ல வந்து மியூட் ரிலீஸ் ஆகலையா மாதாஜி? அவங்க 2 தடவை. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு மறுபடியும் கேட்டாங்க. நான் வந்தேன், எனக்கு மியூட் ரிலீஸ் ஆகல, சொல்லலாம்ட்டு ட்ரை பண்ணேன். நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்க. யாரோ கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவங்க, நானும் மியூட்டை எடுக்க வச்சேன், அது எடுக்கல. எடுக்காம தான் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஈகரா இருக்காங்க. அடுத்த முறை அவங்கள கவனமா ஒரு முறை தொட்டோம்னா அந்த மியூட் சரியாயிடும். சரியா? சரிங்க மாதாஜி. அது இப்போ கூட கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு வச்சுட்டேன். அவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டா குறிக்கிறாங்க, எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். வேதமூர்த்திகள் பிரார்த்தனையில வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துர்பேவச்ச பதிதானம் பாவனேப்ய. நன்றி. ஹரே கிருஷ்ணா.